செப்டம்பர் 15 செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டே. அப்புறம் வேற ஏன் ரொம்ப பின்னாடி உட்காருங்க? சரி ஓகே. பத்ராவதியில் என்ன இருக்கு? விஸ்வேஸ்வரையா டேம். விஸ்வேஸ்வரையா டேம் 1934 இந்தியாவுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு வேண்டும் என கூறியவர் எம்என் ராய் அவர்கள் கூறியிருக்கார். ஓகேவா? அது போக டிக்கி என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட வருடம் 27. டிக்கின்றதுக்கு அப்ரிவேஷன் என்ன? ஃபுல் மீனிங் இந்தியன் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்திய தொழிலாளர்கள் நல கூட்டமைப்பு. இந்திய தொழிலாளர் நல கூட்டமைப்பு டிக்கி என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட வருடம். அது போக பம்பாய் பிளான் என்ன வருஷம்? பாம்பே பிளான் 1940 காந்திய திட்டம் 44. சர்வோதய திட்டம் 50. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு நேற்று ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. அட்டன் பண்ணீங்களா? அதெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க. அட்டன் பண்ணீங்க. நீங்க யார் நியூ அட்டன் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கீங்களா? ஓகே. சோ அதுல வந்து क्वेश्चन பேப்பர் சரி நீங்க அடுத்த டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா என்ன கிளாஸ்ல அட்டெண்ட் நடத்துறோமோ அதுதான் அந்த டெஸ்டா கொடுக்கும். அதனால யாரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க மட்டும் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு. அதனால கிளாஸ் கரெக்ட்டா பண்ணுங்க. அதுக்கு நம்ம क्वेश्चन அதுல இருக்கு. ஓகேவா? சோ மொத்தம் 4 வகையான கிரேட்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. லாஸ்ட்ல ஒரு சாரி காப்பி பின்னாடி கேக்குறேன். ஏன்னா போறவங்க பேசுவாங்க. அது தெளிவா சொல்லி முடிச்சிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அது மாதிரி ஓகே சரி ஓகே ஸ்டூடண்ட் ஓகே சோ ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் சரியா? சொல்றப்ப கேட்காதல உள்ள அப்படின்னா உடனே கேள்வி திருப்பி அப்படி கேள்வி சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மொத்த கிளாஸ் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிலபஸ் இருக்கிற பேஸ் பண்ணது வந்து 5 திட்டங்கள், அதனுடைய மதிப்பீடுகள், மாடல். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோல். வந்து செகண்ட் வந்து ஆர்பிஐ பத்தி இருந்தது. அதனுடைய பிசிக்கல் குவாலிட்டி, மானிட்டரி பாலிசி, அதாவது நிதி கொள்கை, பண கொள்கை சம்பந்தமா. 2வது சாப்டர் இருக்கிறது ரிலேட்டட் டு எதை சம்பந்தமா இருக்கிறதுனா ஆர்பிஐ சம்பந்தமா இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம்பந்தமா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, பணத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது சம்பந்தமா இருக்கிறது. 2வது ரோமன் லெட்டர் 2ல இருக்குது. 3வது இருக்கக்கூடியது நாட்டுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை, சமூக பொருளாதார சீர்திருத்தங்கள் சரிங்களா? மக்களுடைய வறுமை, வேலை வாய்ப்பு, மக்கள் தொகை, கல்வி, அதனுடைய சம்பந்தமா இருக்கக்கூடியது 3வது சாப்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் சிலபஸ். இதுல நாம் பார்த்தது 5ஆம் திட்டம் சம்பந்தமா ஃபர்ஸ்ட் இருக்குது. 5ஆம் திட்டம் அப்புறம் என்னது வேற என்ன சொன்னதில்ல 5ஆம் திட்டங்கள், அதனுடைய மதிப்பீடுகள், மாதிரிகள், அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது திட்டக்குழு, நிதி ஆய்வு. திட்டக்குழு, நிதி ஆய்வு இதெல்லாம் சேர்த்தது ஒரு யூனிட்ல, அதாவது 1/3 முடிஞ்சிடும் சரியா? ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்ப்போம் சரியா? ஸோ அதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிளான் பார்த்தோம். அதுல விஸ்வேஸ்வரையா 1934 விஸ்வேஸ்வரையா திட்டம் கொடுத்தாரு, அது சம்பந்தமா பார்த்தோம். அதுக்கப்புறம் 34க்கு அப்புறம் 40 என்னது பாம்பே பிளான். அதுக்கப்புறம் 44 காந்தி பிளான். அதுக்கப்புறம் 45 மக்கள் பிளான், எம்என் ராய் அவர்கள் கொடுக்கக்கூடிய மக்கள் பிளான், மக்கள் திட்டம், பீப்புள் பிளான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல மக்கள் திட்டம் சரியா? இங்கிலீஷ் வேர்டு முக்கியம். சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வேர்டு சில வேர்ட்ஸ்லாம் தேவை, டிரான்ஸ்லேட் பார்ட் இருக்கு. குரூப் 2 டார்கெட்டடா வைக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் முக்கியம். அதனால இங்கிலீஷை ஃபுல்லா வந்து நம்ம ஒதுக்க முடியாது சரியா? வார்த்தையை வந்து தனியா நம்ம இங்கிலீஷ்க்கு தனியா ஒதுக்கி நான் டிக்ஷனரி எடுத்து எழுதுறதை விட கிளாஸ் நடத்துறப்ப அப்ப இருக்கக்கூடிய வார்த்தையை எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர் சரியா? ஸோ அதனால இங்கிலீஷ் ஃபுல்லா வேணாம் ஒதுக்க முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒதுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அதான் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கம்பல்சரி. மினிமம் 25 மார்க் எடுக்கணும். 125 மார்க் எடுத்தா என்ன பண்ண முடியும்? நீங்க எலிஜிபிள் பார்த்தா நெக்ஸ்ட் ரவுண்ட் சரியா? நீங்க வந்து எப்ப என்ன அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதனால டிரான்ஸ்லேஷன் பார்ட் முக்கியம், தமிழ் டு இங்கிலீஷ் முக்கியம், இங்கிலீஷ் டு தமிழ் முக்கியம். அதுக்கு என்ன முக்கியம்? வெக்காபுலரி முக்கியம். வெக்காபுலரினா ஒரு வார்த்தைக்கு என்ன தமிழ் மீனிங் தெரிஞ்சிருக்கும் சரியா? இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்டு இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டுன்னு சொல்லி டெய்லி கிளாஸ்ல எழுத சொல்லுவோம். இப்போ கிளாஸ்ல நடத்துறப்போ வரக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நீங்க காதுல வாங்கணும். அதை நோட்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வார்த்தை எழுத பழகணும்
சரியா? நம்ம எழுதினாலுமே பம்பாய் திட்டம் தமிழ் எழுதுங்க, பக்கத்துல பாம்பே பிளான் எழுதுங்க இங்கிலீஷ்லயும். ட்ரை பண்ணுங்க. சரியா? நீங்க கம்பைண்டா தான் நீங்க 1 இயர் பேட்ச் தான் படிக்கிறீங்க. இது கம்பைன்டு ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படிதான் படிக்க போறீங்க. நீங்க 1 இயருக்கு என்னவோ அதான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அது 1 இயர் வரைக்கும் படிக்க போறீங்க. ஸோ அதனால மெயின்ஸும் நீங்க படிக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால இங்கிலீஷ் தனியா நான் போய் உட்காந்து ஒரு மாசத்துல எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணி இங்கிலீஷ் எழுதிடலாம் பண்ண முடியாது. கம்பைன்டு தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ 5 வகையான திட்டங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்றாங்க. மார்ச் 15 1950ல ஃபார்ம் பண்ணி ஒரு கமிஷன் போட்டு அது ஒரு 5ஆம் திட்டங்கள் உருவாக்குறாங்க. ஸோ 5ஆம் திட்டங்கள் 12 5ஆம் திட்டங்கள் உணர்றாங்க. சரியா? 12 5ஆண்டு திட்டங்கள். 7வது 5ஆண்டு திட்டம் வருஷம் சொல்லுங்கம்மா. டக்குன்னு கேட்டா வருமா? ஐந்தாம் திட்டங்கள் பிளான். சரியா? இந்த 5 பிளான்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1951ல இருந்து 56, ரெண்டாவது 56ல இருந்து 61, மூணாவது 61ல இருந்து 66, இங்க ஒரு கேப் வரும். சரிங்களா? திட்ட விடுமுறை அப்படின்னு பேரு. இங்க 66ல இருந்து 69 வரைக்கும் இங்க கேப். இந்த கேப்ல என்ன நடந்திருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் இந்த கேப் போட்டுருக்காங்க? 62ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடக்கும். அதே மாதிரி 65ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும். இந்த கேப் நடக்கும். அதுக்கப்புறம் கேப் வந்ததுக்கப்புறம் 69ல இருந்து 74, அஞ்சாவது 74ல இருந்து 79, 79ல நடக்காம என்ன நடந்திருக்கும்? 78ல முடிச்சிருப்பாங்க. 78ல இருந்து 80 வரைக்கும் ஆண்டு திட்டங்கள் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 80ல இருந்து 85, அதுக்கப்புறம் 85 டு 90. இது என்னது? ஏழாவது இல்ல 7. ஸோ 8, 90ல இருந்து 90 வராது. ஸோ 92 ஆண்டு திட்டங்கள் நடக்கும். சரியா? ஏன் அப்படின்னா பொருளாதார நிலைமைகள் சரியா இல்லை. அப்போ 91 என்ன பண்ணுவாங்க? புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை என்ன வருஷம்? இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் மட்டும் பாருங்க. இதுல இருந்து டிஎன்பிஎஸ்சில எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க மட்டும் நீங்க எடுக்கலாம். இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்? இங்க 67 என்னது? 1967 என்ன வருஷம்? பசுமை புரட்சியோட தந்தை சுவாமிநாதன். ஸோ வேற என்ன இதுல இருந்து என்னென்ன வருஷம்? ஸோ மாதிரி ஒவ்வொன்றுல இருந்து வருஷம் எடுக்கலாம். 1969 என்ன பண்ணாங்க? பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்க? நேஷனலைஸ் பண்றாங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம்னு வரும். அது இயர் வைஸ் அப்படியே போனா பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அது அந்த வருஷத்துல என்ன பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் 8, 92ல இருந்து 97, 9, 97ல இருந்து 2002, 10, 2002ல இருந்து 2007, 11, 2007ல இருந்து 2012, 12வது 2012ல இருந்து 2017. ஸோ 2017 வரைக்கும் போச்சா? 2017 வரைக்கும் போச்சா? ஐந்தாண்டு திட்டங்கள் 2017 வரைக்கும் போச்சா? எப்போ முடிஞ்சது? 18, 15, 8, 2014. இது ஒரு கொஸ்டின். எப்போ வந்து திட்டக்குழுவுடைய 5ஆம் திட்டங்கள் கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? அவருடைய சுதந்திர தின உரை இருக்கு இல்லையா? அவர் பதவி ஏற்று, அதாவது 2014 தான் யாருடைய கவர்மெண்ட் வருது? மோடி கவர்மெண்ட் வருது. மோடி கவர்மெண்ட் ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. 2014 டு இப்போ 2024 வரைக்கும். சரியா? இப்போ இந்த போயிட்டு இருக்கு பீரியட் இன்னும் 3 இயர்ஸ் இருக்கு. அந்த அதனுடைய 5 இயர்ஸ். இப்போ அது அடுத்த ஒரு 5 வருஷம். இந்த மொத்தம் நம்முடைய 10 வருஷம் அவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2017ஓட இதுதான் கடைசி. நாங்கள் இதை வந்து கலைச்சிருவோம்னு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? 15/8/2014 அப்பவே வந்து இதோட அவ்வளோதான்
திட்டக்குழுன்றது ஒண்ணு கிடையாது. இனி இதுக்கு போய் இதுக்கு என்ன பேர் இருக்கு? அதுக்கு என்ன பேரு? நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ நிதி ஆயோக். ஸோ ஆக்சுவலா இதுதான் நிதி. இது நிதின்றது இந்த நிதி வேற. ஓகேவா? இதை நம்ம ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே நிதின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கு பேர் நிதி. இந்த NITI அப்படின்றதா நிதி. சரிங்களா? ஸோ இந்த NITI என்னோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரியா? ஸோ இந்தியாவை வந்து ஒரு இன்ஸ்டியூட், இது ஒரு இன்ஸ்டியூட், ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்பு வழி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின் மூலியமா நாட்டை வந்து முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியானா அது வெளியே கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அமைப்பு வழி பார்ப்போம். நிதி ஆயோக் பத்தி சில டேட்டாஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். சரியா? ஸோ நிதி ஆயோக்ன்றது நேஷனல் இன்ஸ்டிடியூட் மட்டும் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன் ஐஎன்னோட சேர்த்து முடியும். இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது அப்ரிவேஷன். சில கொஸ்டின்ஸ்ல ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ்ல அப்ரிவேஷன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ஃபுல் மீனிங் என்னது, போலீஸ் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேட்கறது இல்லை. சில எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்கறது இல்லை மாதிரி. சரியா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது, என்னென்ன பிளான் இதில் என்ன இருக்கக்கூடியது. இப்போ 1 by 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் திட்டங்கள் ஆல்ரெடி முடிஞ்சது. அதனுடைய இது ஃபார்மேட் பிளான் திட்டங்களா எழுதிட்டீங்க. இப்போ 5ஆம் திட்டங்கள்ல முதல் 5ஆம் திட்டம் 1 1951 இருந்து 1956. சரியா? ஸோ இதுல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். அப்படியே டக்குன்னு பாயிண்டாவும் சொல்லிடுற எழுதிக்குவீங்க. ஃபர்ஸ்ட் காதுல கேட்டுங்க. ஸோ இதுல 1951 56 முதல் 5ஆம் திட்டம் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஃபார்மேட். முதல் 5ஆம் திட்டம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? விவசாயம், மின்சாரம், நீர்ப்பாசனம். இது எல்லாமே எது சம்பந்தமானது? விவசாயம் சம்பந்தம். விவசாயம், வேளாண்மை, அதுக்குதான் வந்து எது கொடுத்தாங்க முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விவசாயம். ஏன்னா அப்படின்னு நாட்டுக்கு வந்து சாப்பாடு வேணும், எல்லா இருக்கும், எல்லா மக்களுக்கும் சாப்பாடு வேணும்ன்றதுனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு 5ஆம் திட்டங்கள். 5ஆம் திட்டங்களை யார் உருவாக்குறது? 5ஆம் திட்டங்களின் தந்தை யாரு? ஜவஹர்லால் நேரு. 5ஆம் திட்டங்களின் தந்தை வந்து நேரு தான். திட்டக்குழுவோட தந்தை யாருன்னு கேட்டா நேரு. திட்டமிடுதலின் தந்தை அப்படி கேட்டா விஸ்வேஸ்வரய்யா. ரெண்டுக்கு நேமுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். திட்டமிடுதலின் தந்தை வேற, திட்டக்குழுவோட தந்தை வேற. திட்டக்குழுவோட தலைவர் வேற. யார் திட்டக்குழுவோட தலைவர்? யாரு பிரதமரோ அவர் தான் திட்டக்குழுவோட தலைவர். சரிங்களா? சோ இதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்ன நேம்? ஹெரால்ட் டோமர் அப்படின்னு நேம் இருக்கு. இதுக்கு ஒரு இவர் தான் அதுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இதுக்கு என்ன பேரு? ஹெரால்ட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியோட அமைப்பு இது யார் இதை வகுத்து கொடுத்தாரோ அவருக்கு பேர், அவர் வேறன்னா ஹெரால்ட் டோமர். சரிங்களா? சோ இது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? வேளாண்மைக்கும் வேற எதுக்கு? வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம். அப்படியே பாயிண்ட் எழுதிக்கீங்க. அப்படியே பாயிண்ட் எழுதிட்டு இது ஓகே. ஸோ ஹெரால்ட் மாடல் மாதிரி கொடுக்கப்பட்டது. இது வருஷம் தொடங்கப்பட்ட வருடம் 51 இருந்து 56 வரைக்கும் வேளாண்மை, மின்சாரம், நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுல ஜிடிபியில எவ்வளவு டார்கெட் வைக்குவாங்க அப்படின்னா, இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு வந்து 2.9%. இதுல வந்து எட்டியது 3.6%. ஸோ 1951 இருந்து 56 வரைக்கும் இருக்கக்கூடியது முதலாம் 5ஆண்டு திட்டம் இருக்கக்கூடியது. அதனுடைய மாடல் பேரு ஹெரால்ட் டோமர் மாடல். அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட துறைகள். இங்க நான் பாயிண்ட் சொல்லல, இங்க சொல்லணும்னா சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட் பாயிண்ட் தான் எழுதிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். சரி, நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஹெரால்ட் டோமர் மாதிரி. சரியா? அது மாதிரி மட்டும் போடுங்க, அதே போதும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா திருப்பி படிக்கிறப்ப வேணா உங்களுக்கு பார்த்தோன்னே புரியுதுன்னா இதே ஓகே தான். பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த பாயிண்டா போட்டுருக்கிறதே ஓகே அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேணும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறதுனா வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இலக்கு 2.9 நிர்ணயிக்கப்பட்டது. எட்டியது 3.6%.
இந்த இலக்கு அப்படின்றது என்ன அர்த்தம்னா இது வந்து ஆக்சுவலா ஜிடிபில கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்லுவாங்க. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இங்கிலீஷ் வேர்டு முக்கியம், தமிழ் வேர்டு முக்கியம் சொல்லியிருக்கோம் சரிங்களா. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், GROSS, கிராஸ் டொமஸ்டிக், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியினோட அளவு வந்து எவ்வளோ உயர்த்தணும்னு முடிவு பண்ணாங்க, இலக்கு எவ்வளோ நிர்ணயிச்சாங்க, 2.9% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு நாட்டுக்கு தேவையான ஒர்க் பண்ணாங்க. எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க, 3.6% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா, எழுதிட்டீங்களா அது? அதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிங்க. 1952ல சமூக மேம்பாடு திட்டம். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? அது கீழே 1952 சமூக மேம்பாடு திட்டம், சமூக மேம்பாடு திட்டம் 1952 சமூக மேம்பாடு திட்டம். சமூக மேம்பாடு திட்டம் 1952. இது டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க. 1952ல சமூக மேம்பாடு திட்டம் என்ன வருஷம்? இந்த பக்கம் வருஷமா இருக்கும், இந்த பக்கம் சமூக மேம்பாடு திட்டம் நிறைய திட்டங்கள் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும். அதுல 1953 அடுத்து 1953 தேசிய சமூக விரிவாக்க திட்டம், தேசிய சமூக விரிவாக்க திட்டம் 1953. இதுக்கு கீழே 1953ல தேசிய சமூக விரிவாக்க திட்டம், தேசிய சமூக விரிவாக்க திட்டம் 1953. தேசிய சமூக விரிவாக்க திட்டம். மேல 52ல சமூக மேம்பாடு திட்டம். சரிங்களா? வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சார ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரியா? சொல்லுங்க பாயிண்ட்ஸ். இது மாடல் பேர் என்னது? எராடோமர் மாடல். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? எவ்வளவு இலக்கு எவ்வளவு வச்சாங்க, எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்க, எவ்வளவு வந்தது? 36 புள்ளி வைக்க நடியில 3.6%. சரிங்களா? சோ இதுதான் வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு வருஷம் போட்டுங்க. 2 1956ல இருந்து 1961. இவர் யாருடைய மாதிரி அப்படின்னா பிசி மெகலனோபிஸ். பிசி மெகலனோபிஸ் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. இது மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டதுன்னு எழுதிக்கங்க. ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க ஃபுல்லாவே எழுதுங்க. ஆல்ரெடி படிச்சவங்க ஓகே ஷார்ட்டா முடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க என்ன எழுதுங்கன்னா பிசி மெகலனோபிஸ் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. பிசி மெகலனோபிஸ் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. மாதிரி வடிவில் என்ன பண்ணுது? அமைக்கப்பட்டது. இது இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். யாருடைய மாதிரி வடிவில்? பிசி மெகலனோபிஸ் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. மாடல், அதாவது மாதிரிகள், மதிப்பீடுகள் ஹெட்டிங் இருக்கு. சிலபஸ்ல டைரக்டாவே क्वेश्चंस கேட்பாங்க. மாதிரிகள், மதிப்பீடுகள் क्वेश्चंस இருக்கு. பிசி மெகலனோபிஸ் யாருங்க? பிசி மெகலனோபிஸ் யாரு? அது ஓகே. அதை தவிர பிசி மெகலனோபிஸ் இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் மாதிரி கொடுக்கப்பட்டது. அதுல இருந்து வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பிசி மெகலனோபிஸ் யாரு அப்படின்றது தெரியணும். பிசி மெகலனோபிஸ் இவருடைய பிறந்தநாள் என்ன கொண்டாடுறாங்க? இவருடைய பிறந்தநாள் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா தேசிய புள்ளியியல் தினமா கொண்டாடுறாங்க. யாருடைய பிறந்தநாள்? பிசி மெகலனோபிஸோட பிறந்தநாள தேசிய புள்ளியியல் தினமா கொண்டாடுறாங்க. அவர் என்ன டேட் சொல்லுங்க? டேட் வந்துச்சா? என்ன இருக்கா? ஜூன்
29 ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமா கொண்டாடுறாங்க. நானும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஜூன் 29 பிசி மேக்னோவிஸ் உடைய இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? வேகமான தொழில் மையம், அதாவது தொழில் மெயினா இருக்கு அப்படின்னா தொழில் இண்டஸ்ட்ரி. தொழில் அப்படின்றது என்னது? இண்டஸ்ட்ரி growth தான். யாருடைய மாதிரியில் உருவாக்கப்பட்டதுன்னா பிசி மேக்னோவிஸ் மாதிரியில் உருவாக்கப்பட்டது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? தொழில் மையத்துக்கு, வேகமாக தொழில் மையத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஃபுல்லா எழுதிருக்கீங்க, வேகமாக தொழில் மையத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப growth ஆகணும் தொழில் மையம்னு சொல்லிட்டு. இந்த பீரியட்ல தான் நிறைய வந்திருக்கும், தொழில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்திருக்கும். இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரி வந்திருக்கும், பெல்லு நிறைய இண்டஸ்ட்ரி வந்திருக்கும். அதுல இண்டஸ்ட்ரியில மெயினா இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட்ஸ், அதாவது எஃகு உற்பத்தி ஆலை தொழில் எங்கெங்க என்னென்ன உருவாக்குனாங்க, யாருடைய சப்போர்ட்ல உருவாக்குனாங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ரூர்கேலி இரும்பு எஃகு ஆலை எங்க அமைந்திருக்குது? ரூர்கேலி படிச்சிருக்கீங்க தானே? ரூர்கேலி இரும்பு எஃகு ஆலை, ரூர்கேலி எங்க என்ன ஊரு? ரூர்கே. அதான் ரூர்கே, ரூர்கேலா, ரூர்கேலேன்னு சொல்லுவாங்க. ரூர்கே என்ன நேம்? ரூர்கி இல்லப்பா. இரும்பு எஃகு உருக்கு ஆலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ஒடிசால அமைஞ்சிருக்க சொல்றேன் நான். ஒடிசால என்ன இருக்கு யோசிங்க. மொத்தம் 3 அமைஞ்சிருக்கும். மொத்தம் 3 ஜெர்மனியோட சப்போர்ட்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரஷ்யாவோட சப்போர்ட்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து இங்கிலாந்தோட சப்போர்ட். சரிங்களா? 3 சப்போர்ட்ல இருக்கக்கூடிய இரும்பு எஃகு ஆலைகளுடைய நேம்ஸ் நாளைக்கு பார்த்து வருவீங்களா? எங்க டேட்டா கண்டுபிடிப்பீங்களா? நாளைக்கு சொல்லிருக்கோம். சேலம் ஸ்டீல் பிளான்ட். அது சரி, எழுதிக்கங்க, பாயிண்ட் எழுதிக்கங்க. ரூர்கேலா ஒடிசா. ரூர்கேலாவில் இருக்கக்கூடியது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் ரூர்கேலா. ஒடிசாவில் ரூர்கேலா. யாருடைய சப்போர்ட் அப்படின்னா ஜெர்மனியின் உதவியுடன் அமைக்கப்பட்டதுன்னு எழுதணும். இரும்பு எஃகு ஆலை ஹெட்டிங். இரும்பு எஃகு ஆலை ஹெட்டிங். இந்த இரும்பு எஃகு ஆலை ஒடிசாவில் ரூர்கேலா அப்படின்ற பிளேஸ்ல அமைக்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலை யாருடைய உதவியுடன் அமைக்கப்பட்டதுன்னா ஜெர்மனி உதவியுடன் அமைக்கப்பட்டது. பிராக்கெட் போட்டு ஜெர்மனி உதவியுடன் எழுதணும். இல்ல பக்கத்திலே நீங்க கோட் போட்டு எழுதினாலும் சரி. ஜெர்மனி உதவியுடன் அமைக்கப்பட்டது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எந்த பிளேஸ்ல என்ன இருக்கு, அது யாருடைய சப்போர்ட் மூலியமா அந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இரும்பு எஃகு ஆலை ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரூர்கேலா. அடுத்த கீழே எழுதுங்க. சத்தீஸ்கர் பிலாய்பூர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல, அதாவது ஒடிசா போட்டிருக்கு இல்லையா, ஒடிசாவில் ரூர்கேலா அப்படின்ற மாதிரி சத்தீஸ்கர்ல என்னது? சத்தீஸ்கர் என்ற மாநிலத்துல பிலாய்பூர்னு சில புக்ல இருக்கும், பிலாய் சில இடத்துல இருக்கும், பிலாய்பூர்னு ஃபுல்லாக எழுதுனால பிலாய்பூர்னு இருக்கும், இல்லைன்னா பிலாய் மட்டும் இருக்கும். சத்தீஸ்கர்ன்றது தான் அதனுடைய மாநிலம். அதில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பிலாய்பூர். இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலை யாருடைய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? ரஷ்யாவின் உதவியுடன். கீழே எழுதுங்க, ரஷ்யாவின் உதவியுடன். கண்டிப்பா நம்ம இந்த ஃபார்மேட்ல அடுத்த டெஸ்ட்ல क्वेश्चंस இருக்கும், மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். யாருடைய உதவி, எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு இருக்கும்.
இந்த ஃபார்மேட்ல கண்டிப்பா क्वेश्चंस இருக்கு. சரியா? நம்ம எங்க டெஸ்ட்ல இருக்கு. நீங்க அடுத்த டெஸ்ட்ல இந்த மாதிரி இந்த क्वेश्चंस இருக்கு. யாருங்க உதவி? ஒடிசா, ரூர்கேலா, ஜெர்மனி உதவியுடன். சத்தீஸ்கர், பிலாய்பூர், ரஷ்யா. ரஷ்யா உதவியுடன். ரஷ்யா உதவியுடன் ஆரம்பிக்கும். அடுத்து கீழ இன்னும் ஒண்ணு. துர்காபூர், வெஸ்ட் பெங்கால். துர்காபூர். துர்காபூர். துர்காபூர் வெஸ்ட் பெங்கால்ல என்னது? மேற்கு 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 வங்கம். இது யாருடைய உதவியில் ஆரம்பிக்கப்பட்டது? இங்கிலாந்து. வெரி குட். சோ இது போக இன்னொரு ஒன்று இருக்கு. இப்போதைக்கு இந்த பீரியட்ல ஆரம்பிக்கப்பட்டது தான் சொல்லியிருக்கேன். இதனுடைய வருஷம் தான் சைடுல வந்து வருஷம் என்ன நோட் பண்ணிக்கங்க. 55 ரூர்கேலா. இது வந்து ரூர்கேலா 1955. பக்கத்துல வருஷம் போட்டுங்க. இடம் தான் மேலே போடுங்க. இந்த மாதிரி நான் போடுற மாதிரி கூட போட்டுங்க. இடம் 1955. இதுல பிலாய்பூரும் 1955. 55. இது வந்து துர்காபூர் வந்து 59. சோ இந்த தொழில் புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல தான் இது எல்லாத்தையும் பேஸ் போடுறாங்க. அதெல்லாம் முன்னாடி 55னா இந்த பீரியட் முடியறதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ற டைம்லயே வந்துரும். சோ இதெல்லாம் தொழில் புரட்சிக்கு விட்டுட்டதா ஒரு அமைப்பு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் தொழில் புரட்சிக்குனால இது கூட நம்ம லிங்க் பண்றோம். சரியா? இது தொழில் மையம் அப்படின்றதால இந்த தொழில் மையம் சார்ந்து என்னென்ன தொழிலாம் உருவாக்குனாங்க அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். சரியா? சோ இது வந்து இது மேட்ச் பண்றோம்னா நிறைய டைம் கேட்டிருக்கிறதுனால இது முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். வேற அடுத்த கிளாஸ்ல வேற ஏதாவது ஸ்டீல் பிளான்ட் எங்க இருக்கு, வேற ஏதாவது வரதெல்லாம் நம்ம அப்பப்ப உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம், உள்ள சேர்த்துக்கலாம். சரியா? இது பாயிண்ட் எழுதிக்கலாம். இது எழுதியாச்சு அந்த பாயிண்ட் எழுதியாச்சு. ஸோ அடுத்தது வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னா கீழே ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். பொதுத்துறை நிறுவனங்களே நாட்டின் பொற்கோயில்கள். பொதுத்துறை நிறுவனங்களே நாட்டின் பொற்கோயில்கள். நீங்க இங்கிலீஷ் முடியுமா? இங்கிலீஷ் தான் தெரியுமா? இங்கிலீஷ் முடியுமா? இல்லை பாயிண்ட் எழுதிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இதாக ஸ்டோர். பொதுத்துறை நிறுவனங்களே நாட்டின் பொற்கோயில் அப்படின்னு கூறியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. பொதுத்துறை நிறுவனங்களே நாட்டின் பொற்கோயில்கள் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்பாங்க. பொதுத்துறை நிறுவனங்களே நாட்டின் பொற்கோயில்கள் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது இதனோட இலக்கு முன்ன எழுதணும் இல்லையா? இலக்கு எழுதிங்க. இலக்கு 4.5%. இலக்கு 4.5. இலக்கினுடைய சதவீதம் எவ்வளோ? 4.5. எட்டியது 4.2. எட்டியது 4.2. ஓகேவா? அடிச்சிடலாமா? சோ டக்குனு சொல்லுங்க பாப்பா. இந்த வருஷம் என்னது? 2005 வருஷம். 2005 வருஷம் 56ல இருந்து 69 யாருடைய மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது? அவருடைய பிறந்த நாள ஜூன் 29 புள்ளியியல் தினமா கொண்டாடுறாங்க. என்ன எவ்வளவு அதனுடைய இலக்கு எவ்வளோ? 4.5. எவ்வளவு எட்டியது? எவ்வளோ? 4.2% தான் எட்டியது. சரிங்களா? இப்ப நிறைய வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அந்த தொழில் தான் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பொதுத்துறை நிறுவனங்கள் நம்மளுடைய சொத்து, அதை வந்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பொருளாதார நிபுணர்கள், இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? பொதுத்துறை நிறுவனங்கள்ல வித்துட்டு இருக்காங்க. எல்ஐசி பாலிசி, எல்ஐசி நம்ம பாலிசி எடுக்கணும். எல்ஐசிக்கு பாலிசி எடுக்கக்கூடிய நிலைமையில வந்து எல்ஐசி ஷேர் வித்துட்டு இருக்காங்க. கேள்விப்படுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாமே இப்போ நாளுக்கு நாள் வித்துட்டு இருக்காங்க. எது? பொதுத்துறை நிறுவனங்கள்ல தான் விற்கிறாங்க. அதை வித்துட்டு வர அமௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்றாங்க? நாட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் பண்றாங்க. ஆனா எதுவும் பண்ற மாதிரி இல்லை. சரிங்களா? சோ பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்ச காலகட்டம் அந்த டைம்ல நேரு அவர்கள் பீரியட்ல இருந்து போடப்படுது. பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நாட்டுடைய பொற்கோயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு அவர் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல வச்சிருப்பாரு பாருங்க. எல்ஐசி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எல்ஐசி நீங்க நாளைக்கு பார்த்து வரணும். எல்ஐசி வருடம் கேட்டுருக்காங்க கொஸ்டின். எல்ஐசி என்ன வருஷம்? எல்ஐசியோட வருஷம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். சரி, என்னென்ன கொஸ்டின் கேட்குறோம்ன்றது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நோட்டு சைட்லையோ ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். போன உடனே அதை போய் பார்க்கணும். சரியா? எல்ஐசி என்ன வருஷம் அப்படின்றது.
ஸோ என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ரூர்கேலா அப்படின்ற பிளேஸ்ல, ரூர்கேலா அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு, ஒடிசாவில் இருக்கு. யாருடைய சப்போர்ட்ல, ஜெர்மனியோட சப்போர்ட்ல இரும்பு ஆலை ஆரம்பிச்சாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா ரஷ்யாவோட உதவியோட எங்க ஆரம்பிச்சாங்க, சத்தீஸ்கர்ல எந்த பிளேஸ்ல, விலாய்பூர் அப்படின்ற இடத்துல இன்னொரு இரும்பு ஆலை 1955 ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 1959 வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல என்ன ஆரம்பிச்சாங்க, துர்காபூர் அப்படின்ற பிளேஸ்ல இங்கிலாந்தோட இரும்பு ஆலை ஆரம்பிச்சாங்க. சரியா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ அடுத்தது தேர்ட், மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 1966. சோ இது யாருடைய மாதிரினா காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? சோ இதனுடைய மெயின் என்ன அப்படின்னா, இதனுடைய மெயின் வந்து வேளாண்மையும் இன்னொன்னு தொழில்துறையும் சேர்த்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உணராங்க. தற்சார்புனா இந்தியா நமக்கு நாமே என்ன சொல்றாங்க, தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதுன்னு எழுதணும் நீங்க ஃபுல்லா. தற்சார்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது, காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. சென்டென்ஸ் ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும், படிக்கிறப்ப யூஸ் ஆகும். ஏன்னா மொட்டை எழுதுனா யூஸ் ஆகாது. காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது, தற்சார்பு பொருளாதாரம் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க ஷார்ட்டா எழுதுனா ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? உங்களுக்கு புரியுதுன்னா ஷார்ட்டா பாயிண்ட் பண்ணி எழுதிக்கங்க, வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. அப்பதான் புதுசா படிக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கங்க, அப்பதான் யூஸ் ஆகும். காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது, தற்சார்பு பொருளாதாரம் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. சரியா? சோ இந்த 61 to 66. சோ இதுல காட்கில் மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இதனுடைய இலக்கு எழுதிங்க. இலக்கு 5.6%. இலக்கு 5.6%. இலக்கு 5.6. அதோட எட்டியது இலக்கு 5.6%, எட்டியது 2.8. சோ இதனுடைய பிளான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஃபெயிலியர், தோல்வியில் முடிந்தது. இந்த ஐந்தாம் திட்டம் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு எழுதிங்க. இந்த ஐந்தாம் திட்டம் தோல்வியில் முடிந்தது. என்ன காரணம்? இந்த ஐந்தாம் திட்டம் தோல்வியில் முடிந்தது எழுதிட்டு கீழே அதனுடைய காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணம் என்னது, 1962 என்ன ஆச்சுங்க, சீனா போர். அடுத்தது 65 என்ன போர், 65 பாகிஸ்தான் போர். ரெண்டு போர் நடக்கிறதுனால என்ன பண்ண முடியல, நம்மளால இந்த பொருளாதாரத்தை பிளான போட்டு முடிச்சு அதனுடைய இலக்கை வச்சு அச்சீவ் பண்ண முடியல, டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன விடுறாங்க, திட்ட விடுமுறை அப்படின்னு ஒன்று விடுறாங்க. இது கீழே இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை கீழே எழுதுங்க. ஸோ காட்கில் ஃபார்முலா இருக்க மாதிரி அதுக்கு ஒர்க் பண்றவங்க யார் அப்படின்னா சக்கரவர்த்தி அண்ட் சாதிக். இதை வடிவமைப்பவர்கள் மாதிரி வந்து காட்கில் மாதிரி, அதை வடிவமைப்பவர் சக்கரவர்த்தி அண்ட் சாதிக். வடிவமைத்தவர்கள் போட்டுங்க, வடிவமைத்தவர்கள் சக்கரவர்த்தி மற்றும் சாதிக். காட்கில் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. காட்கில் மாதிரியை வடிவமைத்தவர்கள் சக்கரவர்த்தி மற்றும் சாதிக். காட்கில் மாதிரி அந்த மாதிரியை வடிவமைத்தவர்கள் யாராவது எழுதுங்க, இல்லைனா கீழே கூட எழுதிக்கீங்க. மாதிரியை வடிவமைத்தவர்கள், இந்த மாதிரியை வடிவமைத்தவர்கள் எழுதினா கூட ஓகே. கடைசி இடம் இல்லாதவங்க கீழே மாதிரியை வடிவமைத்தவர்கள் சக்கரவர்த்தி மற்றும் சாதிக். இதில் மெயினாக இந்த மூன்றாவது ஐந்தாம் திட்டத்தில் மெயினாக இருக்கக்கூடிய 3 பாயிண்ட் என்னது, காட்கில் மாதிரி தற்சார்பு பொருளாதாரம், காட்கில் மாதிரி தற்சார்பு பொருளாதாரம். சீனா போர் வந்ததுனால, சீனா போர் பாகிஸ்தான் போர் வந்ததுனால இந்த பிளானை அச்சீவ் பண்ண முடியல. அதனுடைய டார்கெட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணாங்க, 5.6. அதனுடைய பாதி
அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. 5.6 தான் நம்ம 5.6 வச்சாங்க, அதுல பாதி தான் வந்திருக்கு. சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. 5.6ல பாதி தானே 2.8. ஸோ இந்த பாதி தான் வந்திருக்கு. ஏன் என்ன காரணம்? 2 பேர்கிட்ட சண்டை போட்டாங்க. ரெண்டா பிரியுது. அப்புறம் 2 பேர்கிட்ட போர், சின்ன போர், பாகிஸ்தான் போர். சீன போருடைய வருஷமும் கிடைச்சிருது, பாகிஸ்தான் போருடைய வருஷமும் கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் திட்ட விடுமுறை? இது பண்ண முடியாதனால மறுபடியும் 5ஆம் திட்டம் போட முடியாது. நாட்டுக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை பிளான் போட்டு பண்ணுற அளவுக்கு. சரிங்களா? ஸோ அதனால திட்ட விடுமுறை அப்படின்னு ஒரு காலத்தை விடுறாங்க. அந்த டேட் எப்போ? திட்ட விடுமுறை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் 1967 இருந்து 69 வரைக்கும் பண்றாங்க. சரியா? இதுல என்ன குறிப்பிடத்தக்க பாயிண்ட்ஸ் இருக்கு? திட்ட விடுமுறையின் காலம், திட்ட விடுமுறையின் போட்டு திட்ட விடுமுறையின் காலம் போட்டு 69 எழுதுங்க. அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ 67ல இருந்து 67ல பசுமை புரட்சி, 1967 பசுமை புரட்சி எழுதுங்க. பசுமை புரட்சி. இப்போ பசுமை புரட்சி எழுதுனதுக்கப்புறம் கீழே என்ன பாயிண்ட் எழுதணும்? பசுமை புரட்சியின் தந்தை. அடுத்த பாயிண்ட், பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். யார் அப்ப மினிஸ்டரா இருக்காரு? சுப்பிரமணியம். அமைச்சர் யார் அப்போ? அந்த விவசாயத்துறைக்கு அமைச்சரா இருந்தவர் யாரு? சுப்பிரமணியம். இப்ப யார் மினிஸ்டர்? உயர்கல்வித்துறை. இந்தியா லெவல்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மினிஸ்டர் எடுத்திருப்பாரு இல்லையா? செகண்ட் கொஸ்டின் எழுதிங்க. எல்ஐசி எழுதிருக்கீங்க இல்லையா? இல்ல இதுல எழுத கூடாது. இதுல உங்களுக்கு டார்கெட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன்? எல்ஐசி. ரெண்டாவது கொஸ்டின் இப்ப இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். சைடுல எங்கயாவது நோட் பண்ணிக்கணும். நீங்க போய் பாருங்க வீட்ல. பிரகாஷ் ஜவடேகரா போய் பாருங்க. தோமர் கரெக்ட் தான். ஆனா பாக்கணும். இப்போ சரி ஓகே சொன்னாலே ஓகே தான். இப்போ யார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படின்னு பாக்கணும் சென்ட்ரல்ல. சரியா? அதெல்லாம் பாருங்க. ஏன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பார்க்க சொல்லிருக்கோம் அப்படின்னா, நிதி ஆயோக் பார்க்கணும் இல்லையா? நிதி ஆயோக்ல பதவி வழி சேர்மன்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஒன் ஆஃப் தி மெம்பர். சரியா? கீழே போட்டு இது யார் நிதி ஆயோக்கள் உறுப்பினர்கள் இல்லைன்னு போட்டு அங்க போய் தோமர் பேர் இருக்கும். தோமர் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போடக்கூடாது. அதுக்காக அதெல்லாம் லிங்க் பண்றோம். புரியுதா? சரி ஓகே. பசுமை புரட்சியில் என்ன நடந்தது? இதை எழுதிக்க. 2 பாயிண்ட் எழுதிங்களா? பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். அப்போது இருந்த வேளாண்மை துறை அமைச்சர் யாரு? சுப்பிரமணியம். அவர் பேர் எழுதிட்டீங்க. சரியா? சுப்பிரமணியம் பிளஸ் எம்.எஸ். சுவாமிநாதன். சுப்பிரமணியம் மற்றும் சாமிநாதன் அவருடைய அரிய முயற்சியால தான் என்ன நடந்தது? நாட்டில் எல்லாருக்கும் வறுமை நீங்குது. சரியா? என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன மெயினா என்ன பண்ணாங்க? பாயிண்ட் சொல்லுங்க. வெரி குட். உயர் ரக வீரியமிக்க விதைகள். இதுல பாயிண்ட் உயர் ரக வீரியமிக்க விதைகளை அறிமுகப்படுத்தியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்கு? பசுமை புரட்சிக்கு பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. ஓகேவா? பசுமை புரட்சியில பாயிண்ட்ஸ். உயர் ரக வீரியமிக்க விதைகளை அறிமுகம் செய்தது மற்றும் பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியது. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் மெயின் ஆங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த உயர் ரக வீரியமிக்க விதைகள் தான். செகண்ட் வந்து அதுக்கு வந்து களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். உயர் ரக வீரியமிக்க விதைகளை அறிமுகம் செய்தது. உயர் ரக வீரியமிக்க விதைகள் மற்றும் களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லிகள். களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அறிமுகம் செய்தது. இது 2 தான் பசுமை புரட்சி பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் உணவு கிடைக்குது. இது எது வரைக்கும் போகுது? 67ல இருந்து 69 வரைக்கும் இந்த காலங்கள் இருக்கு. இந்த காலத்துக்குள்ளார இதெல்லாம் பண்றாங்க. இதுல 69 என்ன பண்றாங்க? 69 அங்க பாத்துக்கோங்க. 69 ஸ்டார்டிங்ல பேங்கிங்கோட 14 வங்கிகள் இங்கே கூட எழுதிருக்கீங்களா? 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எழுதிக்கங்க. 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ பேங்க் பத்தி கிளியரா அடுத்த ஆர்பிஐ பத்தி படிப்போம் இல்லையா? அப்ப நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இந்த வருஷம் வரதுனால அந்த பாயிண்ட்ஸ் இங்க எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா பார்க்கலாம். பசுமை புரட்சி. ஸோ பசுமை புரட்சி மெயினாக எது பண்ணுவாங்க? கோதுமை மற்றும் நெல். பசுமை புரட்சி மெயினாக எது பண்ணாங்க அப்படின்னா, முக்கியத்துவம் பசுமை புரட்சியோட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எந்த ரக விதைகளுக்குன்னு கேட்டா கோதுமை மற்றும் நெல். கோதுமை மற்றும் நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது.
சரி ஓகே. அடுத்தது நீங்க அடுத்தது 4th ஒன் 69 இருந்து 74 சொல்லுங்க. மூணாவது ஐந்தாவது இடத்தை பத்தி சொல்லுங்க ஸ்பீடா. என்னென்ன இருக்கு, என்னென்ன பாயிண்ட் படிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஐந்தாவது இடத்தை வேகமா என்னென்ன பாயிண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. மூன்றாவது ஐந்தாவது இடத்தை யாருடைய மாதிரி? கார்கில் மாதிரி. கார்கில் மாதிரி எதுக்காக, எதனுடைய முக்கியத்துவம் கொடுத்து, எதுக்காக போடப்பட்டது? மூன்றாவது ஐந்தாவது இடத்துடைய நோக்கம் தற்சார்பு பொருளாதாரம். அந்த பாயிண்ட் தான் வேணும். மூன்றாவது ஐந்தாவது இடத்தம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா கேள்வி வரும். இதுதான் கேள்வி வரும். அங்க பசுமை புரட்சியில் அங்க ஆன்சர் ஆப்ஷன் இருக்கும். பசுமை புரட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது ஃபெயிலியர் ஆனதால தான் பசுமை புரட்சியே வந்தது. மூன்றாவது ஐந்தாவது நோக்கம் என்ன? தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரம் நம்மள நாமளே பார்த்துக்கணும். அதான் இப்ப மோடி அதான் இப்ப மறுபடியும் சொல்றாரு. ஆத்ம நிர்பார். ஆத்ம நிர்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்ம நிர்பார்னா நம்மளே நமக்கு தேவையான பொருளாதாரம். வில்லேஜ்ல என்ன நம்ம இப்போ கொரோனா டைம்ல நம்ம எந்த நாட்டிலையும் ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது ஏற்றுமதி பண்ணோம்னா இறக்குமதி பண்ணணும். எங்களுக்கு தேவையான நாங்களே விளைச்சு நாங்களே எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் தற்சார்பு. நம்மள நாமளே சார்ந்துருக்கணும். அடுத்தவங்களை சார்ந்திருக்கக்கூடாது. எனக்கு அரிசி வேணுமா நானே விளைச்சிக்கணும், நானே எடுத்துக்கணும், நானே சமைச்சிக்கணும். அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைச்சா நீங்கள் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வாங்குவீங்களா? திங்ஸ் வெளியில் போய் வாங்க மாட்டோம்ல. அதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். இந்தியாவுக்கு தேவையான இந்தியாவில இருந்ததுன்னா வேற நாடு நம்ம தேவை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல். அதான் மெயின். பெட்ரோல் நம்மகிட்ட இருக்கா? இல்ல. அப்ப அடுத்த நம்ம எல்லாருமே வண்டியில வந்திருக்கோம்னா இந்தியாவோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணல, வேற ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்தியாவில் இருக்கிறோம், பெட்ரோல் வேற இடத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து டாக்ஸ், ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாம் அது இதுன்னு எல்லாம் வந்து இதாகவே டாக்ஸ்ல என்ன ஆகும். ஆனா பெட்ரோல் ஆக்சுவலா பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல. ஒரு எக்ஸாம்பிளாக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல, என்ன ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டிக்குள்ள இருந்தா அதோட ரேட் ஒரு 40 ரூபா தான் இருக்கும். ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் அதிகபட்சம் ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் 28% தான். ஸோ பெட்ரோல் டீசலுக்குலாம் இருக்கும் ஒரு 70% பக்கமாக டேக்ஸ் இருக்கு. ஸ்டேட்டோட டேக்ஸ், சென்ட்ரலோட டேக்ஸ், செஸ் எல்லா வரையும் சேர்த்துனா ஒரு 60-70% தான் டேக்ஸ் இருக்கு. சரி, 40 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பெட்ரோலை நம்ம கைக்கு வந்து சேர்றப்ப இன்னைக்கு ரேட்டு 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ புதிய பட்ஜெட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ண நாள் பிப்ரவரி 1. யாரு? நிர்மலா சீதாராமன். என்ன இந்த பட்ஜெட்ல என்ன ஸ்பெஷல்? பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 1. சரிங்களா? ஸோ இது சம்பந்தம் வேற ஏதாவது பேசணும்னா எங்கேயாவது வேற எங்கேயாவது எழுதி வச்சுக்கணும். சரியா? ஸோ எல்லாமே கொஸ்டின் தான், எதுவுமே வேஸ்டா பேசுறது. ஓகேவா? பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்டது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முதலாக எந்த காகிதமும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட் என்ன அப்படின்னா இப்ப தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் 2021 பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் தான் டிஜிட்டல் பட்ஜெட். சரியா? டிஜிட்டல் பட்ஜெட்னா எந்த காகிதமும் பயன்படுத்தவில்லை. சரியா? முதல்ல அதனுடைய ஸ்பெஷல். இதனுடைய ஸ்பெஷல்னா இவங்க பண்ணவுடைய முதல் இது. அதுக்குள்ள ஸ்பெஷல் இருக்கான்றதெல்லாம் வேற. ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா. நோ கியூ, அதாவது நோ மணி, ஒன்லி ஸ்வைப்பிங் கார்டு இந்த மாதிரி தான். ஓகேவா? முதலாக எந்த காகிதமும் பயன்படுத்தாமல் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட். இதுல ஒரு 2-3 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அது இருக்கும். ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. பிஎம் கேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைம் மினிஸ்டர் ஒரு ஃபண்ட் கொரோனாவுக்காக ஆரம்பிச்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. சரி ஓகே, இது சொல்றேன். இப்போ சொன்னாங்க நினைக்கிறேன். இருக்கும். பிஎம் கேர்ஸ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு தனியாக ஒரு ஃபண்டு. எப்பயுமே பிரதமர் நிதின்னு ஒன்று ஏற்கனவே இருக்கு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பிஎம் கேர்ஸ் ஒரு ஃபண்டு தனியாக ஓபன் பண்ணாங்க. நாம எல்லாரும் கொடுக்குற ஃபண்டு தான் இதுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை வந்து செலவு பண்ணுவாங்க. இது செலவு பண்ணி அதுக்கு கணக்கெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது மாதிரி இது ஒரு ஆரம்பிக்கப்பட்டது, கொரோனாவுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரி, கொரோனா பத்தி இன்னொரு கொஸ்டின். கொரோனாவை எப்போ வந்து இது ஒரு பேண்டமிக், உலக தொற்று, பெருந்தொற்று அனௌன்ஸ் பண்ணுச்சு WHO கொரோனாவை ஒரு பெருந்தொற்று அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள். ஏன்னா கொரோனா பத்தி 8 கொஸ்டினுங்க. குரூப் 1 பிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நேரடி ஒரு 7-8 கொஸ்டினாக இருக்கும். சரி, நம்ம வந்து கரண்ட் வாழ்க்கையோட ஒட்டி தான் போகும். சரி, அதனால என்ன இருக்குன்னு படிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. கொரோனாவை உலக பெருந்தொற்று அப்படின்னு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனத்தால் இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல இடையில கலந்து எழுதிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம்.
நீங்க எழுதுனாலையும் தனியா எங்கேயாவது எழுதுங்க, இல்ல கோடு போட்டு சைட்ல எழுதுங்க. இங்க எங்கேயாவது 5ஆம் திட்டத்துல போயிட்டு இங்க வந்து இடையில எழுதி பாயிண்ட்ஸ் எழுதி போயிடாதீங்க. சொல்ற கேள்வி எல்லாம் வேற தனியா வேற எங்கேயாவது இருக்கணும், இல்ல கோடு போட்டாதான் எழுதுங்க. எப்ப என்னைக்கு அறிவிச்சாங்க? உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனத்தால் உலக பெருந்தொற்று, பேண்டமிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேரு. என்ன பேரு? பேண்டமிக். பேண்டமிக்னா என்ன அர்த்தம்? பெருந்தொற்று, உலக பெருந்தொற்று. வேர்ல்டு ஃபுல்லா எங்க வேணாலும் இருக்குன்னு அர்த்தம். பேண்டமிக்னா என்ன அர்த்தம்? உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் இருக்கு. எண்டமிக்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மட்டும் இருக்கும். சரி, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு, ஒரு 2-3 வார்த்தைகள் இருக்கு. பேண்டமிக், எண்டமிக் அந்த மாதிரி. ஸோ பேண்டமிக்னா எங்க வேணாலும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேண்டமிக் அப்படின்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களா? கொரோனாவுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா? என்னன்னு சொல்லுங்க. பறவை காய்ச்சல் சொல்லியிருக்காங்க. பறவை காய்ச்சல் சொல்லியிருக்காங்க. அது என்ன வருஷம்னு நீங்க சொல்லணும். 2021ல கொரோனா சொல்லிட்டாங்க. 2021ல கொரோனா சொல்லிட்டாங்க. கொரோனான்னு பேர் சொல்லக்கூடாது, அது பேர் என்ன சொல்லுவோம்? கோவிட்-19. ஸோ அதாவது கொரோனா வைரஸ் டிசீசஸ். கொரோனா வைரஸ், வைரஸ் விஐ வைரஸ் டிசீஸ் நோய். கொரோனா வைரஸால் ஏற்படுத்தப்பட்ட நோய் 2019 தான் அது வந்துச்சு. 2019 தான் அது கண்டுபிடிச்சாங்க. எங்க கண்டுபிடிச்சாங்க? சைனாவில் என்ன பிளேஸ்? ஊகான் மார்க்கெட்ல கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே கேள்விதாங்க, எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே கொஸ்டின் தான். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஊகான் மாநகரத்தில் ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்ல கண்டுபிடிக்கப்பட்டது 2019 தான். அதனால 2019 கோவிட்-19 பேர் வச்சிருக்காங்க. பேர் யார் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கொரோனா வைரஸ், அதனுடைய டிசீஸ்னா நோய், வைரஸால ஏற்படுத்தப்பட்ட நோய் கொரோனா வைரஸ். ஸோ 2019லயே அது பேர் வச்சுட்டு வந்ததுனால அது 2019 ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ 2020 தான் என்ன பண்றாங்க? WHO மார்ச் 11ஆம் தேதி என்ன பண்றாங்க? மார்ச் 11ஆம் தேதி வந்து இது உலக பெருந்தொற்று அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிக்கிறது? உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மார்ச் 11ல அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு? அந்தோனியா குட்ரஸ் இல்ல, அவரு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர். நாம யாரை பத்தி, நீங்க யார சொல்றீங்க? குட்ரஸ் ஐநாவின் பொதுச் செயலாளர். ஐநாவின் பொதுச் செயலாளர் பத்தி பேசல, உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர். சரியா? அந்தோனியா டெட்ரஸ் பேர் வரும், சரியா பேர் வரல. அந்தோனியா டெட்ரஸ்னு வரும். நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த क्वेश्चन எழுதி சைடுல எழுதிக்கிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட லீடர், அதை பார்த்துக்கீங்க. LIC லீடர், WHO லீடர், அக்ரிகல்ச்சரோட மினிஸ்டர். இது மூணு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யாராவது நோட் பண்ணீங்களா? அவங்க மட்டும் பார்த்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, மற்றவங்களாம் மறந்துடுவாங்க. சில பேர் மறக்கிறவங்க ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, அடுத்தது இதை சொன்ன மார்ச் 11 என்ன சொல்லிட்டாங்க? உலக பெருந்தொற்று அறிவிச்சிட்டாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க? நம்ம இந்தியா எப்ப இருந்து லாக்டவுன் போடுறாங்க? 23 ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. பார்த்தாங்களா? எல்லாம் ஒரு நாள் வந்து ஒரு ட்ரையல் பார்த்தோம். ஞாபகம்? மார்ச் 22ஆம் தேதி ஒரு ட்ரையல், 22ஆம் தேதி ஒரு ட்ரையல், 24 ஹவர்ஸ் லாக்டவுன், யாரும் எங்கேயும் வெளியே போக கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரையல். ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 25, மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 21 நாட்களுக்கு முழு ஊரடங்கு என்ன அறிவிக்கப்பட்டது? யாரால? பிரதமர் மோடி அவர்கள். சரியா? கொரோனாக்கே போயிட்டீங்களா? அந்த பீரியடுக்கே எனக்கு அந்த பீரியடுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளலாம் தனியாக வச்சு திரிஞ்சாங்க போலீஸ். ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. ஸோ பெருந்தொற்று என்று எதால WHO அறிவிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னா மார்ச் 11. நம்ம இந்தியாவில் லாக்டவுன் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட தேதி வந்து மார்ச் 25. முதல் ஊரடங்குடைய டைமிங் வந்து 21 நாட்கள். அதுக்கப்புறம் நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் தள்ளி போச்சு. அதெல்லாம் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க மட்டும் நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின் சொன்னோம் இதுல இருந்து? பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் அதனுடைய பட்ஜெட்ல என்னது மெயின் ஸ்பெஷாலிட்டி? டிஜிட்டல் வகையில், அதாவது காகிதங்கள் பயன்படுத்தலாம். கொரோனா பெருந்தொற்று என்று WHO அறிவிக்கப்பட்ட நாள் மார்ச் 11. நமக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் மார்ச் 22. மார்ச் 22 வந்து ஒரு நாள் அது வந்து
அதை நீங்க எடுத்துக்கூடாது. முழு ஊரடங்கு அப்படின்றது வந்து 25 இருந்து தான் எடுத்துக்கணும். சரி, அந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகிறது பொறுத்து சரிங்களா. 22 இருக்கும், பட் 22 வந்து அந்த கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்றத பொறுத்து நம்ம இங்க ஆன்சர் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ 69 இருந்து 74 வரைக்கும் இருக்கக்கூடியது 4வது 5ஆண்டு திட்டம். 4வது 5ஆண்டு திட்டம் 69 இருந்து என்னது 69ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிட்டீங்க? வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. வங்கிகள் தேசியமயமானா அது நமக்கு எழுதிட்டீங்க. அதை விட்டு நம்ம பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே எழுதிங்க நிலையான வளர்ச்சி இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 1 நிலையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி முன்னெல்லாம் இதாகிடுது இல்லையா, இடையில கொலாப்ஸ் ஆகிடுது இல்லையா, போர் வந்துச்சு, ஏதாவது வறட்சி வருது, ஏதாவது ஒரு வரதுனால கம்மியாயிடுது இல்லையா, அதனால நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அதை வச்சு ஆரம்பிக்கிறோம். அடுத்த பாயிண்ட் தற்சார்பு வேளாண்மை. தற்சார்பு மினி ஏற்கனவே தற்சார்புன்னு வந்துச்சு இல்லையா வார்த்தை. லியாண்டிக் இதுக்கு என்ன மாதிரி அப்படின்னா லியாண்டிக் மாதிரி வடிவில் உருவாக்கப்பட்டது. லியாண்டிக் மாதிரி வடிவில் உருவாக்கப்பட்டது. வடிவமைத்தவர்கள் கீழே அது கீழே வடிவமைத்தவர்கள். இது லியாண்டிக் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. வடிவமைத்தவர்கள் கீழே எழுதுங்க. வடிவமைத்தவர்கள் அசோக் மித்ரா மற்றும் ஆலன் மணி. அசோக் மித்ரா மற்றும் ஆலன் மணி லியாண்டிக் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. வடிவமைத்தவர்கள் அசோக் மித்ரா மற்றும் ஆலன் மணி. எழுதுனா சொல்லுங்க. அசோக் மித்ரா அது இங்கிலீஷ் வேர்ட்ல ட்ரான்ஸ்லேட் பண்றது ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆலன் மணி, அசோக் மித்ரா மற்றும் ஆலன் மணி வந்து வடிவமைத்தவர்கள். லியாண்டிக் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. சரி, அந்த மாதிரி வடிவமைத்தவர்கள் யாரு? ஆலன் மணி, அசோக் மித்ரா மற்றும் ஆலன் மணி. அதோடைய இலக்கு சதவீதம் எவ்வளோ? 5.7. எட்டியது 3.3. இலக்கு எவ்வளவு நிர்ணயிச்சாங்க? 5.7. சோ இந்த 5.7 இலக்கு வச்சாங்க. எட்டியது ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன் அப்படின்னா இதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. 1971 1971 என்ன போரு? பங்களாதேஷ் போர். என்ன நடக்குது? பங்களாதேஷ் போர்னா பங்களாதேஷுக்கு நம்ம சண்டை போடுமா? பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சண்டை. நாம என்ன பண்ணோம்? நாம போயிட்டு அவங்களை வந்து 2 நாளா தனியா பிரிச்சு கிழக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டோம் நாம, அதாவது நம்மளுடைய மேற்கு வங்காளம் மேப் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால். ஸோ மேப் ஞாபகம் வரணும். சொல்ல கதை சொல்ல என்ன ஞாபகம் வரணும்? மேப் ஞாபகம் வரணும். இப்படிதான் ஒரு நம்மளோட இந்தியா மேப் இருக்கு. இப்படிதானே இருக்கு. அப்ராக்சிமேட்டா இப்படிதான் இருக்கு. ஓரளவுக்கு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் ஒரு இந்தியா மேப் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? பங்களாதேஷ் இருக்கு. சரியா? ஸோ இந்த பக்கம் இப்படி மேல போனீங்க. இந்த இடத்துல சிக்கிம் இருக்கு. இருக்கா? சிக்கிம் எப்போ தனி மாநிலம் வந்தது? அடுத்த கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன்? 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன். சிக்கிம் தனி மாநிலமாக உதயமான வருஷம் மற்றும் ஆர்டிகல் நம்பர், அது என்ன வருஷம்? 4 கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். உங்களை பார்த்து வர சொல்லி நான் லாஸ்டா சொல்லும் மாதிரி 4 கொஸ்டின் போகலாம். எல்ஐசி அது சரி, ஓகே. அது லாஸ்டா சொல்லுங்க. சரியா? ஸோ பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தனியா ஒரு சண்டை அவங்களுக்கு கொடுத்து தனி நாடா வந்து 1971 பங்களாதேஷ் அப்படின்னு தனி மாநிலமா தனி நாடா உருவாகிறதுக்கு யார் காரணம்னா இந்தியாவில் யார் காரணம்? இந்திரா காந்தி அவர்கள் காரணம். இந்திரா காந்தி ஒரு தனி பெண்மணியா நின்று அவங்க வந்து பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண ஒரு விஷயம் இதெல்லாம். சரியா? இந்திரா காந்தின்றது ஒரு பெரிய கிரேட் லீடர், இந்தியன் லீடர். சரியா? இந்தியாவில் இருந்த ஒரு லீடர். அவங்க பங்களாதேஷுக்கு தனி ஒரு நாடே உருவாக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் பாரு. அந்த அளவுக்கு இப்போ நின்று ஒரு தனியாக உருவாக்குறாங்க. ஸோ வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னா 69ல்
MRTP சட்டம் 1969 இதெல்லாம் முக்கியமா MRTP னா தப்பஸ் தமிழ் எழுதிங்க ஏகபோக வர்த்தக தடை சட்டம் ஏகபோக வர்த்தக தடை சட்டம் MRTP னா monopolies restrictive சோ இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கீங்களா வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கு சோ இது ஆக்ட் போட்டாங்க சோ நிறைய வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட ஒரு முதலாளிகிட்டே போய் எல்லாம் போய் அடங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 1969ல என்ன எழுதிருக்கீங்க தமிழ்ல ஏகபோக வர்த்தக தடை சட்டம் அந்த ஏகபோகம்னா மோனோபோலிஸ் எக்ஸாம்பிள் யாரு அம்பானி அதானி இப்போ அதான் நடக்குது இப்போ அதே தான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுடைய பெரும் செல்வந்தர்கள் எத்தனை பேர் நம்ம கோடி இத்தனை கோடி இருக்கும் இல்லையா அப்ராக்சிமேட் எத்தனை கோடி இருக்கும் 100 சும்மா சொல்லுங்க ஸோ இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு 121 வந்து என்ன எந்த சென்சஸ் படி 2011 சென்சஸ் படி இப்போ வந்து 130 தான் தாண்டி போகல 130 தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க எத்தனாவது கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் படிக்கணும் நிறைய படிக்கணும் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படிக்கணும் எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் போதாது ஸ்கூல் பேசிக் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணணும் யாரெல்லாம் ஒன்லி படிக்கிறது மட்டும் தான் எனக்கு வேலை மீன்ஸ் நான் எதுவும் வேலைக்கு போகல எனக்கு படிப்பு தான் வேலை அந்த மாதிரி இருக்கணும் கேட்டீங்க இல்லை தாராளம் தூக்குங்க அதில் என்ன கோச்சு போகிறதுக்குலாம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாவது படிச்சிடணும் வேலைக்கு போயிட்டு வரவங்க மீதி இருக்கிற நேரத்தை அட்லீஸ்ட் அவங்களுக்கு பாதியாவது ஒரு 5 ஹவர்ஸாவது அட்லீஸ்ட் வேலைக்கு போயிட்டு வந்தால் 5 ஹவர்ஸாவது குறைஞ்சபட்சம் படிக்கணும் இப்போதான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை இங்கே டெஸ்ட்டுக்கு என்னவோ இது ரொம்ப போர்ஷன்ஸ் கம்மி தானே போயிட்டு இருக்கு இங்கே வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு திங்கள் செவ்வாய் ஒரு நாள் 2 நாள் ரிவைஸ் பண்ணிட்டு புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி இருக்கிற டேட்டில் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மறுபடியும் கடைசி நாள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும் சரியா நம்ம வந்து தமிழ் புக்கு எல்லா டெஸ்ட்லையும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ அடுத்ததுல என்ன பண்ணுங்க செகண்ட் டேர்ம் தமிழ் படிக்கணும் சரியா இது அது போக மீதி இருக்கிறது என்னென்ன இருக்கோ அந்த அந்த இது வரைக்கும் என்னென்ன உங்க நோட்ல இருக்கோ அந்த நோட்ல இருந்தா கொஸ்டின் வரும் வேற எங்கேயும் கொஸ்டின் இது வரைக்கும் எடுக்கல அதே மாதிரி தான் கொஸ்டின் நல்லா இருந்ததா டெஸ்ட் நல்லா ஏன்னா எல்லாரும் தனித்தனியாக எடுத்தது அவங்க சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டாஃப் கொஸ்டினாக கொடுத்துருவோம் சரியா ஸோ அதனால அதை வச்சு அதை படிங்க ஓகேவா சரி இங்கே வந்து மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் அப்படின்னு என்னன்னா ஏகபோக வர்த்தக தடை சட்டம் அதாவது அம்பானி அதாவது மாதிரி ஒரே ஒருத்தர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சட்டம் போட்டு பண்ணாங்க அது என்ன வருஷம் கேட்பாங்க என்ன வருஷம் 1969 1969 ஏற்கனவே என்ன பார்த்தோம் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 71ல பங்களாதேஷ் போர் இந்த 71 டைம்ல இந்தியாவுக்கு நிறைய வறுமைகள் நடக்கும் ஸோ இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் டார்கெட்டடு இலக்கு எவ்வளோ 5.7 எவ்வளோ எட்டியது 3.7 ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்வளோ சொன்னேன் 5.7 3.3 தான் சொன்னேன் நீங்க 7 சாரி 5.7 3.3 சரியா 5.7 3.3 3.3% ஸோ இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பங்களாதேஷ் கூட சண்டை நடந்தது வறட்சி இந்த மாதிரி காரணத்தால் நடந்தது அதுக்காக தான் இந்த பங்களாதேஷ் போர் உள்ள சேர்ந்தது அடுத்து வேற என்ன இருக்குன்னா 1971 மன்னர் மானியம் ஒழிப்பு 1971ல மன்னர் மானியம் ஒழிப்பு மன்னர் மானியம் என்ன அர்த்தம் 1971ல மன்னர் மானியம் ஒழிப்பு என்ன மீனிங் அப்படின்னா மன்னர்களுக்கு ஒரு மானியம் கொடுத்துட்டே வருவாங்க நிறைய மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா நிறைய சமஸ்தானங்கள் இருந்தது இல்லையா இதுல யார் ஒருங்கிணைச்சாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாரு இந்தியாவுக்குள் ஒருங்கிணைக்க மாட்டோம் என்று மறுத்த 3 சமஸ்தானங்களின் பெயர்களை குறிப்பிடுக ஹைதராபாத் ஜுனாகத் ஜம்மு காஷ்மீர் நிக்குது இல்ல சரி அதுதான் பெரிய பிரச்சனை இருந்தது மூணு சமஸ்தானங்கள் இந்திய சமஸ்தானத்துடன் ஒருங்கிணைக்க மறுத்தது எது அப்படின்னா ஹைதராபாத்
ஹைதராபாத் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருந்து ஹைதராபாத் நம்ம பிரச்சனை தான், இந்தியாவுக்கே பிரச்சனை தான். எப்போ இருந்து தெலுங்கானா தனி மாநிலங்கள் இருந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாநிலங்கள் உதயமா இருந்தது யாரு? மொழிவாரி மாநிலங்கள் முதல்ல உருவாகிறது ஆந்திர பிரதேஷ். யாரு ஒன்னாவது இருக்காரு? பொட்டி ஸ்ரீராமுலு. எத்தனை நாள்? 53 6 புக்ல 53 இருக்குன்னு நினைக்கிறேன், சில புக்ல 53 இருக்கு. அவர் இறந்ததுனால தனி மாநிலமா கொடுக்குறாங்க. சரியா, தனி மாநிலமா. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு ஒன்று போட்டு அதுக்கு மூலியமா பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஜேவிபி குழு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன குழு? கமிட்டிஸ் படிக்கணும். ஸோ அது கொஸ்டின் எல்லாம் நீங்க படிக்கணும். சரியா, நிறைய லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இது ஒவ்வொன்று கூட லிங்க் பண்ணணும். அப்ப ஞாபகம் இருக்கும். இப்போ ஜாகிரபி லிங்க் பண்றோமா, இங்க இருந்து ஜாகிரபி மேப் ஞாபகம் வருதா, அங்க இருந்து பாலிட்டி ஞாபகம் பண்றோமா, என்ன ஆர்டிகல் சொல்லிட்டு பங்களாதேஷ் எங்க இருக்கு ஞாபகம் வருதா, இங்க போனோடனே சைனா ஞாபகம் வரும். சைனா கூட ஏற்கனவே நமக்கு பிரச்சனை. எந்த இடத்துல சண்டை நடந்தது? இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி லடாக்கு சண்டை நடக்கல. சண்டை எந்த இடத்துக்கே போயிடணும். கல்வானி பள்ளத்தாக்கு படிச்சீங்களா? நியூஸ் பேப்பர்ல கல்வானி பள்ளத்தாக்குன்னு படிச்சீங்களா? அதுக்கு முன்னாடி டோக்லாம்ன்றதுக்கு சண்டை வந்துச்சா? டோக்லாம் அதுவும் சைனா கூட தான். சரியா, கல்வானி பள்ளத்தாக்குன்னு படிச்சீங்களாப்பா? கல்வானி வேலி அப்படின்னு பேர். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட சண்டை நடந்தது. சரியா, ஸோ இதெல்லாம் ஒன்று லிங்க் பண்ணி படிக்கணும். சரியா, படிச்சீங்க அப்படின்னா எதுவும் மறக்காது. சரியா, கொஞ்சம் படிக்க வந்துடும். இப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா அங்கங்க போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியா வரும். சரியா, ஓகே. ஸோ இந்த ஆக்ட் பண்ணாங்க 71. ஏன் மன்னர் மாளிகை ஒழிச்சாங்க அப்படின்னா, நிறைய மன்னர்களுக்கு பணம் கொடுத்தே இருக்க வேண்டியதாக வந்துச்சு. நாட்டுக்கு பொருளாதார ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. மன்னர்கள்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது, இது இந்தியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? திராவிடர். அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. மன்னர்கள்லாம் ஒரு அமௌண்ட். சரியா, மன்னர்கள்லாம் யாரும் மன்னர்கள் சொல்லுங்க, யாராவது ஒரு மன்னர்கள் சொல்லுங்க. இந்தியாவில் எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க? மன்னர்கள் அப்படின்னு நிக்கிறீங்க. நம்ம யாராவது சொல்லுங்க. பல்லவர்கள், சேரர்கள், சோழாஸ், அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு? கர்நாடகா சைடு போனீங்கன்னா யாரு? திப்பு சுல்தானோட மகன். எதுக்கு? யாருக்கு போர் நடந்தது? 1005 யாரு? வேலூர் புரட்சி. யார் காரணம்? சீக்கிரம் சொல்லணும். படிக்கல. படிச்சிருந்தாதான் டக்குனு ஸ்பீடுக்கு வர முடியும். யார் அந்த கோட்டையில் அரசு அறிவிப்பாங்கப்பா? பதே கைதர். வெரி குட். ஸோ பதே கைதரை வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்டுடைய மன்னனா, வேலூர் கோட்டையோட மன்னனா அறிவிச்சு போர் பண்ணுவாங்க. சரியா, ஓகே. ஸோ இது வந்து 4வது 5ஆம் திட்டங்களுக்கு கூடிய பாயிண்ட். வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். மன்னர் மாளிகை ஒழிப்பு 1973 எழுதிங்க. பேரா ஆக்ட், FERA ஆக்ட் 1973. FERA. கீழே தமிழ்ல அந்நிய செலாவணி சட்டம். அந்நிய செலாவணி சட்டம். அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் எழுதிங்க. அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன். அதுக்கப்புறம் ஆக்ட். அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம். சரியா, 1973. ஒரு நாட்டுக்கு அடுத்த நாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? இம்போர்ட் வெளியே ஏற்றுமதி பண்ணக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது. அது கரெக்டாக நடக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கும் நகையோ பணமோ நம்ம என்ன பண்றோம்? நம்மகிட்ட இந்தியாவில் கோல்டு கிடைக்குது, அதிகமா தங்கம் கிடைக்குதா? தங்கம் எங்க கிடைக்குது? தங்கம் எல்லாம் வேற நாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம். நம்ம இந்தியாவில் தங்கத்தை வந்து அணிகிறத விட்டுட்டா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தங்கம் வேணாம் சொல்லி விட்டுட்டோம்னா நாட்டுடைய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தங்கத்துக்காக நம்ம அதிகமாக செலவிடுறோம். அடுத்தவங்க நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். அதுக்கு நிறைய டாக்ஸ் போடுறாங்க. சரியா, ஸோ தங்கமும் பெட்ரோலையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்தியா வந்து ஆத்ம நிர்பார் தான், தன்னறிவு பொருளாதாரத்தை அடைஞ்சிடும். தங்கமும் பெட்ரோலையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தண்ணீர் வேணும். யாரையும் சார்ந்திருக்க தேவை. மற்றவங்க நம்மகிட்டே கிடைக்குது. அதிகமாக நம்ம சார்ந்திருக்கிறது பெட்ரோலுக்கு அடுத்தபடியாக சார்ந்திருக்கிறது தங்கம். சரியா, அதுக்கு ரெண்டுக்குமே டாக்ஸ் ஜாஸ்தி, அது ரெண்டுமே விலையும் ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் மறுபடியும் இந்த பண்டில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். சரியா, ஸோ அடுத்தது எனக்கு சொல்லி அடுத்தது நீங்கள் 5வது 551 பெரிய கொடுங்க. யாராவது வாட்சிக்கிறீங்க? டைம் என்ன? சரி, கொஞ்சம் ஸ்பீட்
ஸ்பீடா எழுதுங்க. பாயிண்ட் பாயிண்ட் சொல்லிருமா இல்லனா வேணுமா? 74 ல இருந்து 79 ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். டிபி தார் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டது. டிபி தார். டிபி தார். டிபி தார் 74 ல இருந்து 79 வரைக்கும் டிபி தார். வேளாண்மை தொழில் சுரங்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வேளாண்மை தொழில் சுரங்கம். வேளாண்மை தொழில் சுரங்கம். சுரங்கத்துறை எல்லாம் முக்கியமா உள்ள போனாங்க. வேளாண்மை தொழில் சுரங்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இலக்கு 4.4 எட்டியது 4.8. இலக்கு 4.4% எட்டியது 4.8. இதுல முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1975ல 20 அம்ச திட்டம், 1975 20 அம்ச திட்டம், 1975 என்ன வருஷம் கேட்பாங்க. 20 அம்ச திட்டம் என்ன வருஷம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். 1975 20 அம்ச திட்டம். 1975 20 அம்ச திட்டம். 20 1975ல 20 அம்ச திட்டம். எழுதுங்க. 1975ல 20 அம்ச திட்டம். 1975ல 20 அம்ச திட்டம். 1977ல ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. 1977ல ஜனதா கட்சி வெற்றி. ஸோ 78ல மார்ச் 31ஓட இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. 1978 மார்ச் 31 ஐந்தாண்டு திட்டம் முடிவுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க, சுழல் திட்டம் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. கீழே எழுதுங்க. சுழல் திட்டம். சுழல் திட்டம். சுழல் திட்டம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ 78ல இருந்து 79 79 80 2 வருஷத்துக்கு சுழல் திட்டம். 1900 போட்டுங்க. வெறுமனே 79 80 போடணும். சுழல் திட்டம். இந்த 2 வருஷ சுழல் திட்டத்தை என்ன மாதிரியாக கொண்டாடுறாங்கன்னா காந்திய பொருளாதார முறை மாதிரியாக கொண்டது போடுங்க. காந்திய பொருளாதார சுழல் திட்டம் அந்த வருஷம் எழுதுறீங்க. அதுக்கு கீழே காந்திய பொருளாதார முறை. ஓகே. அடுத்தது ஆறாவது ஐந்தாம் திட்டம். ஆறாவது கொஞ்சம் ஸ்பீடா இருக்குமா? கொஞ்சம் 12 ஐந்தாம் திட்டம் நீங்க முடிச்சிடலாம். கிளாஸ்ல இருக்கு. 1980 இருந்து 85. ஆறாவது ஐந்தாம் திட்டம் 1980 இருந்து 85. அதனுடைய மெயின் அந்த எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தற்சார்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. ஆறாவது ஐந்தாம் திட்டம் எட்டிங் போடுங்க. அது அதனுடைய வருஷம் போட்டுங்க. அது எதுக்காக அப்படின்னா தற்சார்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. தற்சார்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. அதனுடைய மெயின் இலக்கு என்ன வச்சுக்கிறாங்கன்னா கரிபி ஹட்டாவோ. கரிபி ஹட்டாவோ அப்படின்றத முழக்கத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? முக்கிய குறிக்கோள் கரிபி ஹட்டாவோ. இந்தி வார்த்தை. தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா வறுமையை ஒழிப்போம். அது முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கரிபி ஹட்டாவோ, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய நோக்கம் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சரியா? கரிபி ஹட்டாவோ, வறுமையை ஒழிப்போம். கரிபி ஹட்டாவோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது? கொஸ்டின் கேட்பாங்க. உங்க டெஸ்ட்ல கொஸ்டின் இருக்கு. கரிபி ஹட்டாவோ ஒவ்வொரு திட்டத்தோட நோக்கத்தை ஒரு பக்கமும் அது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஒரு பக்கமும் பொறுத்துகளை கொஸ்டின்ல இருக்கு. சரிங்களா? அப்புறம் அந்த பிளான்ஸ் இந்த திட்டங்களுடைய இது மாற்றி இருக்கும். மாடல்ஸ் ஒரு பக்கம், அது என்ன திட்டம்ன்றது ஒரு பக்கம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ப்ரேட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி மாடல் படிங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் பார்த்தா அதுல ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் தெரியுற மாதிரி படிக்கும். என்ன மாதிரிகள், அதனுடைய அப்புறம் அதனுடைய முக்கிய குறிக்கோள், அந்த மாதிரி இதுலயே ஒரு 2 கொஸ்டின்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். சொல்றேன். தனியாக அதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. மாதிரி அந்த மாதிரி எதுவும் கொஸ்டின் பண்ணல.
சூரியோதயா தொழில்கள் அப்படின்னு சொல்லி 1980 சூரியோதயா தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 1980 சூரியோதயா தொழில்கள். சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியோதய தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அப்படின்னா கணினி கமா டெலிகாம்னா தொலைத்தொடர்பு, கணினி கமா தொலைத்தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸ் என்னது தமிழ்ல எலக்ட்ரானிக்ஸ் 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 சரி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எழுதிங்க தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் வார்த்தை எக்ஸாம்பிள் பார்த்தா தமிழ்ல எலக்ட்ரானிக்ஸ் எழுதிங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எழுதிங்க. ஆக்சுவலா என்னன்னா அப்படின்னா டெலிகாம் இங்கிலீஷ் எழுதுங்கன்னா டெலிகாம் இன்னொன்று வந்து ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ், மூணாவது கம்ப்யூட்டர். இந்த மூன்று துறைகளுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா 1980. இந்த மூணையும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா சன்ரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சன்ரைஸ் சூரியோதயம். சன்ரைசஸ் ஹைதராபாத் அப்படின்னா என்னென்ன ஞாபகம் வச்சுன்னா டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுங்க. சன்ரைசஸ் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு லைஃப். ஸோ 1980 ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் மூணு முக்கியத்துவம் அப்படின்னு ஏதாவது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. சரியா? டெலிகாம்னா தொலைத்தொடர்பு சொல்லியிருக்கோம். கம்ப்யூட்டர் கணினி, எலக்ட்ரானிக்ஸ் எழுதிங்க. இல்லைன்னா மின்னணுவியல் நினைக்கிறேன். எக்ஸாக்டா மின்னணுவியல் அப்படி வரும். மின்னணுவியல். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மின்சாரம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல் வரும். சரியா? ஸோ இதுக்கு தான் என்ன வேணும்? டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு அந்த வார்த்தைகள் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் இப்பெல்லாம் வார்த்தை கிடைக்குதோ அதெல்லாம் இப்போதே கண்டுபிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போதே வார்த்தைகள்லாம் சேகரிங்க. தனியா உட்காந்து ஒரு நாளைக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வார்த்தையை சேகரிக்க முடியாது. ஒரு நாளும் ஒரு 10 வார்த்தையாவது சேகரிக்கலாம். நீங்க ஏதாவது டிக்ஷனரியில இருந்து எழுதலாம், எங்கேயாவது பாயிண்ட்ஸ்ல இருந்து எழுதலாம். சரி, ஓகே. அடுத்து 7 85 ல இருந்து 90. 7வது 85 ல இருந்து 90. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்குதல். வேகமாக போறோம். செகண்ட் பாயிண்ட் தனியாருக்கு முக்கியத்துவம். மூணாவது பாயிண்ட் தன்னிறைவு. செகண்ட் பாயிண்ட் தனியாருக்கு முக்கியத்துவம். கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குதல், தனியாருக்கு முக்கியத்துவம். மூணாவது பாயிண்ட் தன்னிறைவு. பொருளாதாரம். தன்னிறைவு ஸ்டார்டா சொல்லிருக்கேன். தன்னிறைவு, வேளாண்மை, பொருளாதாரம் எல்லாத்துலயுமே தன்னிறைவு அடையணும். ஸ்டார்டா பாயிண்ட் மட்டும் தான் சொல்றேன், லென்த்தா சொல்றேன். தன்னிறைவு, பொருளாதாரம், தன்னிறைவு, வேளாண்மை எல்லாமே எல்லாத்துலயுமே நமக்கு நாமளே தன்னிறைவு பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட எதுவும் வாங்காத மாதிரி தன்னிறைவு, பொருளாதாரம், தற்சார்பு, தன்னிறைவு எல்லாமே கிட்ட ஒண்ணு தான். தன்னிறைவு நமக்கு நிறைஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒன்று கொடுக்கலாம். அடுத்த பாயிண்ட் இலக்கு 5%. இலக்கு 5%, எட்டியது 6%. இலக்கு எட்டியதெல்லாம் கொஞ்சம் கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. இலக்கு 5%, எட்டியது 6%. எட்டியது 6%. திட்ட வடிவமைப்பாளர் பிரணாப் முகர்ஜி. திட்ட வடிவமைப்பாளர் அப்படின்னு போட்டு பிரணாப் முகர்ஜி. திட்ட வடிவமைப்பாளர் பிரணாப் முகர்ஜி. திட்ட வடிவமைப்பாளர் பிரணாப் முகர்ஜி. இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா 1981ல JRY. 1989 JRY. 89 JRY. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வருஷம் கேட்டிருக்காங்கல்ல, क्वेश्चन பார்த்திருக்கீங்களா? எழுதிருக்கவங்க பார்த்திருப்பீங்க. ஜவஹர் அப்படியே தமிழ்ல எழுதுங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. யோஜனா அப்படின்னு எழுதுங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா என்ன வருஷம் கேட்டிருக்காங்க? 1989ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். வறுமையெல்லாம் சரி பண்ணணும், தண்ணீர் எல்லாம் வேணும்ன்றதுக்காக கொண்டு ஒரு திட்டம். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படியே எழுதுங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989 வருஷம். அந்த வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் MG நரேகா. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் என்ன வருஷம்? அடுத்த क्वेश्चन எழுதிட்டு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் MG நரேகா ஷார்ட் ஃபார்ம் அப்படிதானே?
எம்ஜி நரேகா என்ன வருஷம்? அடுத்த கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் சொல்லுங்க? 5 கொஸ்டின். ஓ 5 கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க சொல்லுங்க. நரேகா எம்ஜி நாரேகான்னு எழுதக்கூடாது. NERGA NERGA நேஷனல் இல்ல மகாத்மா காந்தி என்னக்கு நேஷனல். அதுக்கப்புறம் ரூரல் RNRE எம்ப்ளாய்மெண்ட் G கேரண்டி A அஷூரன்ஸ் P ப்ரோக்ராம் G ஏன் வரும் அஷூரன்ஸோட நிற்கும் ப்ரோக்ராம் வராது. MG நரேகா மகாத்மா காந்தி கிராம வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். அந்த ஃபுல் நேம் தமிழ்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியா? சரி சீக்கிரம் கொஞ்சம் அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இது அவ்வளவு. அடுத்தது கேப் வருது இல்லையா? 8 கேப் வருது இல்ல? 92 90 வரைக்கும் கேப். அது வந்து என்ன திட்டம்? அது எழுதிங்க. ஆண்டு திட்டங்கள் போட்டு 2 வருஷத்துக்கு போட்டு வச்சுக்கீங்க. 90ல இருந்து 92 வரைக்கும் கேப் இருக்குல்லப்பா. ஆண்டு திட்டங்கள் எழுதிக்கீங்க. ஆண்டு திட்டங்கள் 91ல என்ன பண்றாங்க? புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்படக்கூடிய வருஷம் 1991. அவ்வளவுதான். அது அந்த ஆண்டு அந்த கேப்ல என்ன நமக்கு முக்கியமான பாயிண்ட்னா 1991ல புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த 5ஆம் திட்டம் என்ன வருஷம்? இல்ல அடுத்த 5ஆம் திட்டம் என்ன எத்தனாவது 5ஆம் திட்டம்? 8வது 5ஆம் திட்டம் என்ன வருஷம்? எழுதுங்க. எதையும் போடுங்க. 8ன்னு போடுங்க. வருஷம் போடுங்க. 92ல இருந்து 1992ல இருந்து 1997 வரைக்கும் எழுதிங்களா? சோ அதுல பாயிண்ட் எழுதிங்க. மனிதவள மேம்பாடு கொஞ்சம் ஸ்பீடா. மனிதவள மேம்பாடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இதுக்கப்புறம் மனிதவள மேம்பாடு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அது மட்டும் தான் எழுதுறீங்க. அதுக்கு பின்னாடி கதை என்ன நீங்க சொல்ல போற யாராவது பாயிண்ட் சொல்லுங்க டெவலப் பண்ணி. மனிதவள மேம்பாடு எழுதிட்டீங்க. 5ஆம் திட்டம் எழுதியாச்சு. இதுல இருந்து என்ன பாயிண்ட் எப்படி சொல்லுவீங்க? மனிதவள மேம்பாடுக்கு முக்கியத்துவம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? சோ மனிதவள மேம்பாடு வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா மனிதவள மேம்பாடு மட்டும் எழுதுனா ஓகே தான் எல்லாருக்கும். அதுக்காக கேட்கிறேன். மனிதவள மேம்பாடு எழுதுனா போதும் இல்ல. பாயிண்ட்ஸ் அப்படிதான் எழுதணும். நீங்க படிக்கிறதுக்கு ஈஸி, ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸி. சரியா? மனிதவள மேம்பாடு அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் தொழில் வேலைவாய்ப்பு கல்வி. தொழில் வேலைவாய்ப்பு கல்வி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. தொழில் வேலைவாய்ப்பு கல்வி பயிற்சி பயிற்சினா நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்து வேலைக்கு அனுப்புறாங்களே. இப்போ ஸ்கில்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட். தொழில் வேலைவாய்ப்பு கல்வி பயிற்சி. தொழில் வேலைவாய்ப்பு கல்வி பயிற்சி 4 துறை. இந்த 4 துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட 5ஆம் திட்டம்னா என்ன சொல்லணும்? 8வது 5ஆம் திட்டம். அதுக்காக தான் இது சொல்றது. மனிதவள மேம்பாடு சேருது. ஃபர்ஸ்டே சொல்லி ஸ்டார்டிங்ல மனிதவள மேம்பாடு சொல்லிருக்கோம். சரிங்களா? சோ அடுத்து மாடல் பேர் என்னன்னா LPG மாடல். LPG இங்கிலீஷ் தான் வார்த்தை. LPG மாதிரி. சோ LPG மாதிரினா என்னது? L பார் என்னது? சொல்லுங்க. லிபரலைசேஷன் தமிழ் என்ன அர்த்தம்? தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். 3 மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது LPG. L means liberalization. liberalization தமிழ்ல தாராளமயமாதல். அடுத்து செகண்ட் இருக்கிறது என்னது? P என்னது? P means இங்கிலீஷ் வார்த்தை என்னது? privatization. சோ அதுல இங்க என்னது? தமிழ்ல தனியார்மயமாதல். சோ யார் இந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு ஆள்? மோடி. சோ the great யாரு? மன்மோகன் சிங். அவர்தான் வருவார். அவர்தான் ஒரு நாட்டோட ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்து மாத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சாரு. எல்லாம் போச்சு. குளோபலைசேஷன் உலகமயமாதல். இந்த 3 திட்டத்தை அதாவது LPG மாடல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? சோ LPG மாடல் ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தனியார்மயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல்,
உலகமயமாதல். சரியா? ஸோ தாராளமயமாதல்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுக்கிறாங்க, தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறாங்க. ஸோ தனியார் மயமாதல் நிறைய இதை என்ன பண்றாங்க, நீ கவர்மெண்ட் மட்டும் வச்சுக்க வேணாம், எல்ஐசி கவர்மெண்ட் இருக்குன்னா என்ன பண்ணலாம், நீங்க ஒரு 20 பங்கு வாங்கிக்கங்க, மீதி இருக்கிற 60-70 பங்கு என்ன வச்சுக்கோ கவர்மெண்ட் வச்சுக்கோ, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வராங்க. 51% வரைக்கும் கவர்மெண்ட் இருக்குன்னா அது கவர்மெண்ட் கம்பெனின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 51% வரைக்கும் ஒன்று வச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு எல்ஐசி எடுத்துக்கோ, எல்ஐசி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எல்ஐசியோட பங்கு 51% வரைக்கும் எல்ஐசி கிட்ட இருக்குன்னா அது கவர்மெண்டோடது. இதுக்கு கீழே பிரைவேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா இது அப்படியே பிரைவேட்டுக்காக அம்பானிதோ அதானிதோ கம்பெனி பேர் போகுது. சரியா? ஸோ அது 51% கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் ரூல்ஸ், அப்போ அதுக்கு அது கவர்மெண்டோட. அதுக்கு மேலே கவர்மெண்ட் வித்துட்டாங்கன்னா ஷேரை, இப்போ நான் மறுபடியும் எனக்கு பணம் இல்லை, கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை அடுத்த பட்ஜெட்டுக்கு, நான் மறுபடியும் இதுலேருந்து கொஞ்சம் வித்துட்டு 40% தான் ஷேர் கவர்மெண்ட் இருக்குன்னா, பிரைவேட் 60% இருக்குன்னா, பிரைவேட் என்ன சொல்றோம்னா அதுதான் கவர்மெண்ட் கேட்கும். அதுக்கு இதுக்கு இப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் சொல்ற பாலிசி தான் பிரைவேட் ஃபாலோ பண்ணிட்டு வரும். சரிங்களா? சரி, இது பேர் என்னது, தனியார் மயம். உலகமயமாதல் அப்படின்றது ஏற்றுமதி இறக்குமதிலாம் திறந்து விட்டாங்க. கொஞ்சம் நிறைய தடைகள் இருந்தது, ஏதாவது பொருளை ஏற்றுமதி பண்ணா இறக்குமதி பண்ணா நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சரி நீங்க வாங்க பாருங்க, கொஞ்சம் வந்து சைனாக்காரங்க நீ வந்து பொம்மையெல்லாம் எடுத்துக்கோ, நீ எல்லாம் பண்ணிக்கோ, அந்த மாதிரி ஜப்பான்காரங்க ஏதாவது ஏற்றுமதி பண்ணிக்கோ, இதெல்லாம் கூட அந்த மாதிரி பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உலக லெவலில் ஓரளவுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா போச்சு. இப்போ ஆனால் அதுவே ரொம்ப தனியார் மயமாதல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பிரச்சனை, தனியார் மயம் இருக்கணும், ரொம்ப பண்ணக்கூடாது. சரியா? நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன், முதலில் தனியார் ட்ரெயின் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு சேர்த்துங்க, 6வது கொஸ்டின் சேர்த்துங்க. நான் அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா அதை சொல்லணும், நான் கேட்டுதான் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பேன். முதலில் தனியார் ட்ரெயின் எங்கிருந்து எங்க வரைக்கும் போச்சு, அந்த ட்ரெயின் பேரு கொஸ்டின் இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் ஆகும். சொன்னா ஆன்சர் சொல்லிருக்கணும், நீங்க சொல்ற வரைக்கும் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். அடுத்த கிளாஸ் போயிட்டே தான் இருக்கு, தனியாக கொஸ்டின் தனியாக எழுதி அடுத்தது எழுதி போடலாம். இது இதனுடைய இலக்கு 5.6 எட்டியது 6.8. ஸோ இதுல நல்லா அபாரிகள் என்ன ரொம்ப அதிகமான வளர்ச்சி கிடைச்சது. 5.6 வந்து இலக்கு, எட்டியது 6.8. இதை வந்து என்ன சொல்றாங்க, மாதிரி வந்து எல்பிஜி மாதிரின்னு சொல்றாங்க, அப்படிலாம் இன்னொன்னு சொல்றாங்க ராவ் மன்மோகன் மாதிரி. நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில போடப்பட்ட ஒரு திட்டம். அதனால இது நம்ம ரொம்ப நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறிச்சு. ராவ் மன்மோகன் மாதிரி என்ன மாதிரி, ராவ் மன்மோகன் மாதிரின்னு சொல்லலாம், அல்லது ராவ் மோகன் மாதிரின்னு சொல்லலாம், அல்லது எல்பிஜி மாதிரின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்தது இன்னொன்று கூட சொல்லுவாங்க ஜான் மில்லர் மாதிரி, அதுக்கு எழுதிக்கும் ஜான் மில்லர், அவங்களாம் வடிவமைத்தார்கள் இல்லை, ஜான் மில்லர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 மாதிரி எது சம்பந்தமா இருக்கக்கூடியது எல்லாமே இந்த 8வது 5ஆம் திட்டத்தை சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன இருக்கு பாயிண்ட், அவ்வளோ அடுத்த பாயிண்ட் இருக்கு 9th 9ஆம் திட்டம். 9 போடுங்க, 1997 இருந்து 2002 ஹெட்டிங் போட்டிங்களா? 9 போட்டு 97 இருந்து 2002. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. செகண்ட் பாயிண்ட், தற்சார்பு தொழில்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு. தற்சார்பு தொழில்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு. தற்சார்பு தொழில்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு. ஸோ அதனுடைய இலக்கு 7%, எட்டியது 5.6. எட்டியது 5.6. ஸோ ஏன் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, இடையில அந்த வருஷத்துல என்ன நடக்குது, கார்கில் போர் நடக்குது. இலக்கு என்னது, இலக்கு எட்டியது நோட் பண்ணல, டவுட்டா இருக்கா? இலக்கு 7%, எட்டியது 5.6. 5.6 ஏன் அந்த மாதிரி கம்மியா இருக்கு அப்படின்னா, கார்கில் போர் நடக்குது. கார்கில் போர் நடக்குது. என்ன வருஷம்? 1999ல கார்கில் போர் நடக்குது.
சரியா? கார்கில் போர் அப்படின்னு போட்டு வருஷம் போட்டுக்கங்க. 1999. கார்கில் போர் விஜய் திவாஸ் என்ன தினம்? விஜய் திவாஸ் அப்படின்னு ஒரு டே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் திவாஸ் அதாவது கார்கில்ல வெற்றி அடைந்ததை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம். அந்த தினத்துக்கு பேரு விஜய திவாஸ். விஜய் திவாஸ் வருமா? விஜய திவாஸ் என்ன நாள், என்ன டேட்? கார்கில் போரில் வெற்றி உடைய நினைவாக கொண்டாடக்கூடிய தினம். என்ன டேட்டு? ஞாபகம் வருதா? ஜூலை 26 இல்லைங்க பக்கத்துல. கார்கில் போர் அதனுடைய வெற்றி தினமாக கொண்டாடக்கூடிய தினம் விஜய திவாஸ். தங்க நாற்கர சாலை இந்த தான் போடப்பட்டது. தங்க நாற்கர சாலை எழுதிங்க. தங்க நாற்கர சாலை என்ன வருஷம்? 2000. தங்க நாற்கர சாலை போடப்பட்ட வருடம் 2001. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ட்ரையாங்கிள். எந்த தங்க நாற்கர சாலை எந்த 4 முக்கிய பெருநகரை இணைக்குது? மேப் வந்துடும். சென்னை நம்ம இங்க இருக்கோம். சென்னையும் கொல்கத்தா எங்க இந்தியா. சோ இங்க கொல்கத்தா, இங்க நம்ம சென்னை கொல்கத்தா இருக்கோம். இங்க இது வரைக்கும் போகுது. இங்க என்னது? டெல்லி. இங்க இந்த கோஸ்டல்ல இங்க இருக்கக்கூடியது மும்பை. இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு பேர் தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு பேர். இதை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா வாஜ்பாய் அவர்களால் கொண்டாடப்பட்ட மிக பிரபலமான ஒரு திட்டம். வாஜ்பாய் பீரியட்ல பிஜேபி பீரியட்ல கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயம். பிஜேபி பீரியட்ல மெயினா வாஜ்பாய் பீரியட்ல பண்ணது என்னன்னா முக்கியமான விஷயம்னா கார்கில்ல போர் பண்ணி பாகிஸ்தானை தோற்கடித்து ஜெயிச்சிருப்பாங்க இந்தியா. சரியா? சோ அது ஒண்ணு. இன்னொன்னு இந்தியா ஃபுல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு பெரிய லெவல்ல போட்டது. ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு 4 இடத்தை கனெக்ட் பண்ணி ஒரு தங்க நாற்கரஸ்ல அந்த ரோடு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஏதோ ஒரு டிஎன்பிசி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் क्वेश्चन தான். எவ்வளவு கிலோமீட்டர்? 5846 கிலோமீட்டர். 5846. தங்க நாற்கர சாலையின் மொத்த நீளங்கள் 5846 கிலோமீட்டர். இதெல்லாம் அதுலயே எழுதுங்க. நான் பாயிண்ட்ல லைன்ல எழுதி போங்க. ஏன்னா இது அதுக்கு சம்பந்தமா பாயிண்ட் பார்த்துக்கலாம். சோ தங்க நாற்கர சாலை எந்த 4 பெருநகரை இணைக்கிறது அப்படின்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. தங்க நாற்கர சாலை 4 பெருநகரங்களை இணைக்கிறது. 4 பெருநகரங்கள் சென்னை, கொல்கத்தா, டெல்லி, மும்பை. இந்த 4 ட்ரையாங்கிளே போட்டுருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? எவ்வளவு தூரம்னா 5846 கிலோமீட்டர். என்ன வருஷம் அப்படின்னா தங்க நாற்கர சாலை போடப்பட்ட வருஷம் 2001. ஸோ அது எந்த 5ஆம் திட்டத்தின் கீழ் வருது? 9வது 5ஆம் திட்டத்தில் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம். கார்கில் போர் வந்ததுனால அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. கார்கில் சண்டை வந்ததுனால நம்ம கிட்ட ஃபண்டு கம்மியானதுனால அதனுடைய growth அச்சீவ் பண்ண முடியல, கம்மியா இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பாயிண்ட். ஸோ இதுல இன்னொன்று இருக்கு. PMGSY. PM நிறைய டைம் கேட்ட क्वेश्चन. PMGSY 2000ல போறாங்க. இதுவும் வாஜ்பாய் பீரியட்ல இருக்கிறதா. பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா. சரி, அது எதுக்காக? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ரோடு சாலைகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம். கிராமப்புற சாலை மேம்பாடு திட்டம் PMGSY 2000. PMGSY எந்த வருஷம்? 2000. இப்போ சொல்றது புரியலாம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். PMGSY வந்து என்ன வருஷம்னா 2000. PMGSYக்கு என்ன மீனிங்னா பிரதான், M வந்து மந்திரி, G வந்து கிராம, S வந்து சதக், Y வந்து யோஜனா. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா. என்ன தமிழ் மீனிங் என்னன்னா, ஆமா, பிரதான் மந்திரி திட்டத்தில் வந்து கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம். கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ன வருஷம்? 2000. இது எந்த 5ஆம் திட்டத்துல வந்துச்சு? 9வது 5ஆம் திட்டம். ஆமா, அந்த டைம்ல வரும். அதுல வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும். வாஜ்பாய் குஜரால் அவங்க வந்து மறுபடியும் வந்து வாஜ்பாய் வருவாரு. அந்த மாதிரி சில கான்வர்சேஷன் வருவாங்க, சில பிரச்சனைகள் வரும். ஆனா வாஜ்பாய் தலைமையில் தான் இதெல்லாம் பெருசெல்லாம் நடக்கும். இந்த ரோடு, இந்த கார்கில் போர் எல்லாம் வாஜ்பாய் தான் லீட் பண்றாரு. அவர் தான். அதனால தான் பிஜேபின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு அவங்க மேல அந்த டைம்ல. சரி, அடுத்து 10th 10வது 5ஆம் திட்டம்.
கொஞ்சம் வேகமா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10வது வருஷம் 2002 இருந்து 2007 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தலா வருமானம் 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பு. தலா வருமானம்னா தனிநபர் தலா வருமானம், நம்மளுடைய வருமானத்தை வந்து டபுள் மடங்கு பண்ணணும். தலா வருமானம் 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு. ஸோ இப்போ எவ்வளோ இருக்கோ 10 வருஷம் கழிச்சு அதோட டபுள் மடங்கு வரணும். வந்திருக்கா? அதனுடைய முக்கியத்துவம் எதுக்காக அந்த திட்டம் அப்படின்றதுக்காக பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தலா வருமானம் 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு. செகண்ட் பாயிண்ட் 10 மில்லியன் நபர்களுக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு. 10 மில்லியன் பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனுடைய நோக்கமா வச்சு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அது. சரியா? இந்த திட்டத்தின் நோக்கங்கள் இதெல்லாம் இப்ப சொல்றதெல்லாம் எதுக்காக அந்த திட்டங்கள் சொல்லிட்டு. தேர்ட் பாயிண்ட் 2007க்குள் அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்வினா எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது இல்ல, ஸ்கூல்ல சேர்ந்தவங்க படிக்க வைக்கிறது மீனிங். சரியா? இடையில யாரும் வெளியே போகாம அந்த மாதிரி பார்த்து 2007க்குள் அனைவருக்கும் கல்வி. இதனுடைய ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்லையா, அந்த ஜிடிபியோட இலக்கு 8%, 8%, எட்டியது 7.2%. இலக்கு 8%, எட்டியது 7.2. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் சர்வ சிக்ஷா அபியான், SSA. SSA ஸ்கூல்ல எழுதிருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா? SSA சர்வ சிக்ஷா அபியான் 2001 இருந்து 2002 அந்த வருஷம் எழுதிருக்கீங்க. SSA எத்தனை வருஷம்? 2001 இருந்து 2002. அடுத்தது இரண்டாவது பசுமை புரட்சி அல்லது வானவில் புரட்சி. இரண்டாவது பசுமை புரட்சி அல்லது வானவில் புரட்சி. பிராக்கெட்ல என்ன சரி ஓகே அது உங்களுக்கு. இரண்டாவது பசுமை புரட்சி அல்லது வானவில் புரட்சி என்ன வருஷம் அப்படின்னா 2006. இது வந்து ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சி எதை சார்ந்தது இருக்கக்கூடியது? ஃபுல் அண்ட் ஃபுல் வீரிய ரக விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி இப்படி. இரண்டாவது பசுமை புரட்சி எதை சார்ந்தது? இயற்கையை சார்ந்தது. இயற்கை விவசாயம் பண்ணணும், இயற்கையை மேம்படுத்தணும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய திட்டங்கள் எது? இரண்டாவது. நீங்க பிராக்கெட் எழுதிங்க. இயற்கை இரண்டாவது பசுமை புரட்சி எதை சார்ந்ததுன்னா இயற்கையை சார்ந்தது. பிராக்கெட் போட்டு இயற்கைன்னு கொடுங்க. அங்க ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சி வீரிய ரக விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் இருக்கு. இரண்டாவது பசுமை புரட்சிக்கு இயற்கை. ஸோ 2006 அந்த ஸ்டேஜ் அந்த ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்க. 2005ல பாரத் நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. பாரத் நிர்மாணம்னா பாரத் வந்து ஸ்டேட் வந்து எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம்ல அந்த 2005ல போடப்பட்ட நிறைய திட்டங்கள் இருக்குன்னா மெயினா வந்து புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இது பண்ணுவாங்க. புரா யாரு இது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி சொன்னது? அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாரு. புரா படிச்சிருக்கீங்களா? புரா அப்படின்னா ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டி இன் ரூரல் ஏரியா. அதாவது நம்ம ஒரு ரூரல் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ரூரல் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் அர்பன்ல என்ன, அதாவது சிட்டில என்னெல்லாம் கிடைக்குதோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒரு பிளான். எந்த வருஷம்? 2005ல. SSA 2001 இருந்து 2002. SSA அப்படின்னா S வந்து சர்வ, இன்னொரு S வந்து சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான். கல்வி கொடுக்கிறது அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு வரும். சர்வ சிக்ஷா அபியான் SSA ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். புரா அப்படின்னா ப்ரொவைடிங், இங்கிலீஷ்ல தான் எழுதிங்க, தமிழ்ல வந்து எல்லாரும் அதாவது நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்தில் ஏற்படுத்தும். நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்தில் ஏற்படுத்தும். ஆமா, ப்ரொவைடிங் அர்பன் amenities, NITIES in rural. ப்ரொவைடிங் PA அர்பன், இந்த A வந்து முன்னாடி வந்துரும். அம்யூனிட்டிஸ் அப்படின்னா அதனுடைய வசதிகள் அர்த்தம். அம்யூனிட்டிஸ் அப்படின்னா அதனுடைய வசதிகள். AMENITIES இன் ரூரல் ஏரியான்னு கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பழைய குரூப் 1 क्वेश्चन பாருங்க. பழைய குரூப் 1 क्वेश्चन. புரா அப்படின்றது எந்த திட்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரானா என்ன மீனிங் அப்படின்னா, புரா அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த டவுன்ல இருக்கிறத, சிட்டில இருக்கக்கூடிய வசதிகளை கிராமப்புறம் பண்ணி தரும். ஸோ இதை ஒவ்வொன்றும் பண்றாங்க ஓரளவுக்கு. பைப் லைனை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும்,
கொடுக்கணும், டாய்லெட்ஸ் எல்லா வீட்டுக்கும் கட்டி தரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேசிக்கா அப்போ வச்சு பண்ணது இப்போ ஒன்றா பண்ணிட்டு வராங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் லைன் கரெக்டாக இருக்கணும், எப்பயுமே கரண்ட் கட் ஆகக்கூடாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் மட்டும் தான் கரண்ட் இருக்கும். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கரண்ட் இருக்காது. ஞாபகம் இருக்கா? நீங்கள் சின்ன பசங்க இருக்கும் ஞாபகம் இருக்கும். டவுனில் தான் கரண்ட் இருக்கும். ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 4 மணி நேரம் தான் கரண்ட் பற்றி இருக்காது. சரியா? ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகும். எப்பயாச்சும் ஆஃப் ஆகும், தவிர மோஸ்ட்லி ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி டார்கெட்டாக வச்சு ஆரம்பிக்கப்படுது. தமிழ் என்ன எழுதுனீங்க? தமிழ் கீழே எழுதணும்னா என்ன சொன்னா? நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்தில் ஏற்படுத்துது. அதுக்கு பேர் தான் புறா. சரியா? புறான்னா அங்கே கீழே வேற புறா சம்பந்தமா ஏதாவது இருக்கும், அதை போய் போட்டுறக்கூடாது. இது புறான்னா அதான் நடக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? அதுக்கு கீழே தான் எல்லாம் கொண்டு வந்து பாரத் நிர்மாணம் நாட்டை வந்து முன்னேற்றம். பாரத் நிர்மாணத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. ஆமா, அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க. அது கீழே ஒரு ப்ராஜெக்டா பண்றாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பாரத் நிர்மாணம். அதுக்கு கீழே எல்லாம் வரும். இது கீழே என்ன ஆரம்பிச்சாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னா என்னது தமிழ்ல சொல்லுங்க? பேரிடர் டிசாஸ்டர் கரெக்டா? மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது ஏற்படுத்தப்பட்ட வருஷம் இது 2005. தமிழ்ல பேரிடர் மேலாண்மை சட்டம். எந்த சட்டத்தின்படி இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது? கொஸ்டின். எந்த சட்டத்தின்படி? மார்ச் 15 எல்லாம் கதையெல்லாம் பார்த்தோம்ல. மார்ச் 25 இருந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அது ஒரு சட்டம் இருக்கணும் இல்லையா? அவங்க பாட்டு சொல்ல முடியாது. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலையும் அது சட்டத்துல இருக்கணும். அதை மட்டும் தான் யார் பண்ணணும்? கவர்மெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ எந்த சட்டத்தின்படி தான் எழுதிக்கீங்க? பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி முழு ஊரடங்கு பிரதமர் மோடி அவர்களால் மார்ச் 25 அறிவிக்கப்பட்டது. அதெல்லாம் ஆல்ரெடி அங்கேயே கதை எழுதியாச்சு. இங்க பிராக்கெட்ல வேணா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது எது? பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி. சரியா? பேரிடர் மேலாண்மை சட்டம் நீங்க ரேடியோலாம் சொல்லிட்டு இருப்போம். அது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரேடியோ வச்சிருப்பாங்க. 2005 பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஊரடங்கு அமலில் உள்ளது, அதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் அப்படி இப்படி சொல்லும். கேரளா கவனிச்சிங்களா? கவனிச்சிருக்க மாட்டீங்க. போன் பண்றப்ப 2 நம்பர் வரும். மாநில ஹெல்ப்லைன் ஒரு நம்பர், மத்திய ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுங்க. அப்ப யாரு புரிஞ்சு தெரியுங்களா? சொல்லுங்க. அந்த 2 நம்பர் சொல்லுங்க. மாநில உதவி எண், மத்திய உதவி எண். அதுதான் நான் பண்ற தப்பு. மாநில உதவி எண் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மாநில உதவி எண். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க வெளிய போய் போன் பண்ணி கேட் பார்த்து சொன்னாங்க. மாநில உதவி எண் ஒரு நம்பர் வரும், அல்லது மத்திய உதவி எண் ஒரு நம்பர் வரும். சரியா? சோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க கேட்கணும். அதுபோக ஊர்ல ரேடியோ வச்சு சொன்னாங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு கேட்க மாட்டோம், பேரிடர் மேலாண்மை சட்டத்தையும் கேட்க மாட்டோம். ரெண்டுமே கேட்கல. அதான் 144 வந்து சிஆர்பி ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். இது சிஆர்பிஎஃப் ஆக்ட், அதாவது போலீஸ்ல வரக்கூடிய ஆக்ட். நீங்க 4 பேருக்கு மேல ஒண்ணு போட கூடாதுன்றது. ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் வந்து இந்த சட்டத்தின் கீழ். ஆமா, 144 தடை உத்தரவு கும்பலா ஆளுங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக போடப்படுது. ஊரடங்குன்னா நீ வீட்டை விட்டு வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். பெருந்தொற்று வந்துருச்சு, நீ வீட்டை விட்டு வந்தாலே உங்களுக்கு ஒத்திக்கும். அது வந்து பேரிடர் மேலாண்மை சட்டத்தைப்படி நீ வீட்டை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தேன்னா 4 பேர் ஒண்ணா சேரக்கூடாது, 2 பேருக்கு மேல கூட்டமா சேரக்கூடாது, 6 மணிக்கு மேல அங்க இருக்க கூடாது. அது வேற.